सीतापदे सीतापदे राम 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 श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानकीकांत स्मरण जय जय राम राम। हर नम पार्वती पदये हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शोषण भीष्मताल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादि पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய போர் நடுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவணத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் பீஷ்ம ஸ்துதி நம்ம நேற்று ஸ்லோகம் மட்டும் ஸ்துதி மட்டும் பாடிட்டு அதோட அர்த்தம் சொல்லாமல் விட்டுட்டோம். இன்னைக்கு அந்த அர்த்தத்தை பார்க்கலாம். பீஷ்ம ஸ்துதியை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே பல விதமான தர்மங்களை கேட்டார் யார் யுதிஷ்டிரர். அப்போது எல்லா தர்மங்களையும் கேட்டப்போ கோதர்ம சர்வதர்மான பௌத பரம முதா கிம் ஜவன் முச்சதே ஜந்து ஜென்ம சம்சார பந்தநாத்தம் கேட்டார். அப்போ ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தம ஸ்துவன் நாம சகசேன புருஷ சததோத்திதா அப்படின்னு சொல்றார். அச்சின் நித்தியம் தினமும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றது தான் எல்லா தர்மத்தை விட சிறந்த தர்மம் பகவான் நாமா தான் அப்படின்னு நாம தர்மத்தை நிஷ்கர்ஷனம் பண்ணார். நாம தர்மத்தை சொன்னார். அது பிறகு பகவானுடைய மனசு பகவானிடத்துல செலுத்தி வாக்கெல்லாம் அடிக்கிட்டு சதோபசம்பிருத்திய கிர சகஸ்ரனிர் விமுக்த சங்கம் மன ஆதி புருஷே கிருஷ்ணம் லசத் பீதபடே சதுர்புஜே நிமிலிதத்திற்கு கதாரயத்து அப்படின்னு பீதபடி ரசத் புரஸ்திதே அமிர்தத்திற்கு கதாரயத்து விஷுத்தையா தாரணையா அதா சுபஸ் ததிக்ஷைவாசு கதாயுதவியத நிவத்த சர்வேந்திரிய விருத்திவி பிரமஸ் துஷ்டாபஜன்யம் விசிரத்து ஜனார்த்தனம். அப்படி பகவானிடத்துல மனசு ஒருமுகப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்றார். ஸ்ரீ பீஷ்ம உவாச்ச பீஷ்மஸ்துதி இது மத்திய ரொம்ப கல்பிதா. இந்த முதல் ஸ்கந்தத்துல குந்திஸ்துதி பீஷ்மஸ்துதி ரொம்ப விசேஷம். மகான்கள் இதை விடவே மாட்டாங்க. என்னதான் ஃபாஸ்டா பாகவதம் சொன்னாலும் இந்த 2 ஸ்துதியை மட்டும் விட மாட்டாங்க. அதில் ஒரு 2 ஸ்லோகம் 3 ஸ்லோகமாக சொல்லிடுவாங்க உபன்யாசத்தில். ஏன்னா அவ்வளோ விசேஷம் இது. பிரதம ஸ்துதி குந்தி ஸ்துதி விசேஷம். அப்போ பீஷ்ம ஸ்துதி அதில் ஆழ்ந்த கருத்துக்கள் உடையது. நாம் அவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள்லாம் பார்க்க போகிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்னும் நிறைய படிக்கிறது பாகவதம் பெருசு. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே பார்த்துன்னு போகலாம். அப்படியே ஸ்ரீ பீஷ்ம வாச்சா இது மத்திய உபகல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத பொங்கவே விபும்னே ஸ்வசுகம் உபகதே கொச்சித் விகத்தும் பிரகதியும் உபே யுஷி யத்பவ பிரபாக. விபும்னி அப்படின்னா விபுனா எங்கும் வியாபிச்சவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். சர்வ வல்லமை படைத்தவர் அப்படின்னு அர்த்தம். சகல விபூதிகளையும் பரிபூர்ணமா கொண்டவர் அப்படின்னு ஒரு அப்படியே அர்த்தம் போட்டிருக்காங்க. எல்லா விதமான விபூதிகள். விபும்னி விபு அப்படின்னா சர்வ வல்லமை படைத்தவர். நல்லா புரிஞ்சுக்கலாம். யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா. இது மதிர் உபகல்பிதா என்னுடைய புத்தியை உன்னிடத்தில் சமர்ப்பிக்கின்றேன் அப்படின்றார் பீஷ்மாச்சாரியார். பகவானுக்கு நம்ம என்ன சமர்ப்பிக்க முடியும்? எல்லாம் அவன் கொடுத்தது தான் நம்ம திருப்பி அவனுக்கு சமர்ப்பிக்கிறோம். ஆனா நம்ம கொடுக்கறது அவனிடத்துல இல்லாத விஷயமா இருக்கணும். அவனிடத்துல மனசுன்றது ஒண்ணு இல்லையா? ஏன்னா மனம் வாக்கு காயங்களுக்கு அப்பாற்பட்டவன் பகவான் கிருஷ்ணன். பாஞ்சபோதி சரீரம் கிடையாது. அவன் சச்சிதானந்த ஸ்வரூபன். அதனால் மனம் வாக்கு காயங்களுக்கு அப்பாற்பட்டவன். இந்த மனசு புத்தி அகங்காரம் இவைகளும் அப்பாற்பட்ட பரமாத்மா. அப்போ நம்மளால மனசு இருக்கு. அதனால இந்த மனசை அர்ப்பணிக்கிறேன். உங்கள் இல்லாதது எங்கள் இருக்கிறது அந்த மனசை அப்படின்னு. ஆனா அந்த மனசை எப்படி கொடுக்கணும்? வித்ருஷ்ணா சுத்தமான மனசா, விருப்பம் இல்லாத, எந்த விதமான ஆசைகள் இல்லாத,
அந்த மனசை உன்னிடத்தில் அர்ப்பணிக்கின்றேன், அந்த புத்தியை உன்னிடத்தில் அர்ப்பணிக்கின்றேன். அதாவது அவர் மனசு பரிசுத்தமா இருக்குதுன்றதுக்கு என்ன அடையாளம்னா, இது முன்னாடி தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லியிருக்காரு. நாம சங்கீர்த்தனம் பண்ணாதான் மனசு பரிசுத்தமாகும். நன்வேஷ சத்தம் பரிமாஷ்டு மற்கதின்னு பின்னாடி குருதேசத்து பெண்கள் சொல்ல போறாங்க. கிருஷ்ணனை தவிர மனசை பரிசுத்தப்படுத்தக்கூடிய வேற யாரும் இல்லை. அவனுடைய நாமாக்கள், பகவான தியானம், இது ரெண்டு தான் பரிசுத்தப்படுத்தக்கூடியது. வேற எந்த விஷயங்கள் உலகத்துல நம்ம பரிசுத்தப்படுத்த சொல்லி பார்க்கலாம். அதனால வித்ருஷ்ணா, அதாவது அன்னைக்கு சூதாடும் போது சபையில தாத்தா தர்மபுத்திரர் என்னை வச்சு ஆடினது நியாயம்தானா, தர்மம் தானா, நீங்க சொல்லுங்க தாத்தா அப்படின்ட்டு திரௌபதி கேட்டா. திரௌபதி மாட்டு பெண் இல்லையா, கேட்டா. அப்போ தர்மம் பெரிய குழப்பத்துல இருக்கு, தர்மம் ரொம்ப குழப்பமா இருக்குமா, எனக்கு சொல்ல தெரியல அப்படின்ட்டாராம் பீஷ்மாச்சாரியார். அப்போ என்னன்னா தமோ குணத்துல மறைக்கப்பட்டிருந்தாராம். ஏன்னா துரியோதனன் போட்ட உப்பை சாப்பிட்டதுனால, அந்த ராஜ்யத்திலே கட்டுண்டு கிடந்ததுனால, அந்த ராஜ்ய விசுவாசம், அதனால தர்மம் ரொம்ப சூட்சமா இருக்குன்னு சொல்லிட்டாராம் திரௌபதிக்கு. அப்போ தமோ குணம் மறைக்கப்பட்டதுனால தர்மம் சொல்ல முடியல. அதுக்கப்புறமா போர்க்காலத்துல என்னன்னா ரஜோ குணத்தினால பயங்கரமா சண்டை, போர்ல தீவிரமா ரஜோ குணத்துல மூடப்பட்டிருந்தாராம். அவரு அம்பு படுக்கையில துரியோதனன் போட்ட உப்பெல்லாம் அந்த ரத்தத்துல இறங்கி போச்சு. இப்பதான் சாத்விக தன்மைக்கு வந்ததுனால யுதிஷ்டருக்கு தர்மங்களை சொன்னாராம். இப்ப சாத்விக தன்மையில இருக்காரு. அவருக்கு பகவானுடைய ரூபலாவண்ய தியானம் பண்ண உடனே அந்த சாத்விக அதையும் விட்டு அவர் பகவான் நாமங்களை கீர்த்தனை பண்ணி பகவானை தியானம் பண்ணதுனால இப்போ முக்குணங்களை கடந்தவராக நிர்குண பிரம்மத்துல இருக்காரு. இப்ப என்னன்னா அந்த நிர்குணம்னாவே பகவத் பக்தி தான். அது முக்குணங்கள் உட்பட்டது கிடையாது, பக்தி மட்டும். அது சுத்த சாத்விகம், அதாவது முக்குணங்கள் அப்பாற்பட்டது. அந்த பக்தியில பகவானிடத்துல மனசு பிரேமையோட அந்த பகவானை தியானம் பண்ணதுனால விசுத்தையா தாரணையா அதாசுக ஸ்ததிக்ஷை வாசு கதாயுதவியத, விசுத்தமான அந்த தாரணையினால மனசு பரிசுத்தமானதால் இப்ப முக்குணங்களையும் கடந்தவரா இருக்காராம். அதனால இப்ப மனசு பரிசுத்தமா இருக்கு, இந்த மனசை உன்னிடத்துல அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரி உபகல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபும்னி, சாதுக்களுக்கு தலைவனா இருக்கக்கூடியவன் பகவான் அல்லவா, பகவதி சாத்வத புங்கவே. ஆனா சர்வ வல்லமை படைத்தன் விபும்னி. அதனால்தான் அவன் இருக்க ஏதோ கிருஷ்ணா ததோ ஜெய, பாண்டவர்களுக்கு அப்படி ஜெயத்தை பெற்று கொடுத்தார் கிருஷ்ண பரமாத்மா. அது மட்டும் இல்ல, ஸ்வசுகம் உபகதே கொச்சித் விகர்த்தம் பிரகிருதிம் உபேயுஷி யத்பவ பிரபாக. பகவானுக்கு யாராலே ஆக வேண்டியதில்லை, அவனுக்கு உலகத்தை படைத்து காத்தழிக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஏன்னா அவன் ஆத்மாராமன், தன் ஆத்மாஸ்வரூபத்திலே ரமித்து கொண்டிருப்பவன். ஸ்வசுகம் உபகதே கொச்சித்து, எப்போது என்ன பண்றான்னா உலகம் தன் விளையாடணும்னு நினைச்சா உலகங்களை படைத்து காத்தழிக்கின்றானா. அது தன் மாயா சக்தியின் மூலமாக உலகத்தை படைத்து காத்தழிக்கிறானா. அப்பப்போ பகவான் பல அவதாரங்களையும் எடுப்பானா, லீலைகளா விளையாட்டா ஒரு அவதாரங்களை எடுத்து அப்படி விளையாடுவானா. எல்லாமே பகவானுக்கு. அப்போ அந்த மாயை தேவையான போது பயன்படுத்திப்பான், தேவையில்லைன்னா விகத்து விட்டுடுவானா. அதுக்கு வேண்டி பல சரீரங்களை எடுப்பதற்காக அந்த மாயை பயன்படுத்திப்பானா. யோக மாயை மகாமாயாவை பயன்படுத்துவான், பௌதிக மாயாவும் தன் யோக மாயாவும் பயன்படுத்தி முடியும் பகவானால. சர்வ வல்லமை படைத்தான், அதான் விபும்னி என்று. அதனால உலகத்தை படைத்து காத்து அழிப்பதற்காக அந்த மாயை ஸ்வீகரிச்சாராம். அந்த மாயை மூலம் உலகத்தை படைத்து காத்து அழித்தானாம் விளையாட்டுக்காக. அதே மாதிரி அந்த மாயை மூலமாக தன் அவதாரங்களை செய்தான் பகவான். அதனால் பல சரீரங்கள் பல அவதாரங்கள் எடுக்கிறதும் விடுறதும் அது ஒரு விளையாட்டு பகவான். அதெல்லாம் அந்த மாயை மூலமா பகவான் செய்துக்கிறான். இதெல்லாம் அவனுக்கு இந்த மாயால் ஆக வேண்டியதில்லை. இந்த மாயை ஒரு விளையாட்டு கருவி மாதிரி பயன்படுத்திக்கிறான் பகவான். அவன் தன் சொரூபத்துல தான் எப்பொழுதும் ரமிச்சுதான் இருக்கிறான் ஆனந்தமா. அப்படிப்பட்ட ஸ்வசுகம் உபகதே கொச்சித் விகத்தம் பிரகிருதிம் உபேயுஷி யத்பவ பிரபாகா. அந்த பகவான் விளையாட நினைக்கும் போதுதான் அந்த பிரகிருதியை வச்சு உலகங்கள் எல்லாம் படைக்கப்படுது, நிறைய சிருஷ்டிகள் உண்டாகுது. நமக்கெல்லாம் பிறப்பிறப்பெல்லாம் ஏற்படுறது எதனா இந்த பவ பிரவாகம் எதனால உண்டாகுதுன்னா கிருஷ்ணன் விளையாடணும்னு நினைக்கும் போது என் வாழ்க்கையில் விளையாடுறான்னு சொல்றேன் இல்லையா, அவனுடைய பிறப்பு இறப்புன்றது என்னன்னா அந்த அந்த சர்க்கமா அப்படியே சிருஷ்டியா வர்றது என்னன்னா சக்தியினால, பகவானுடைய மாயினால நமக்கு பிறப்பிறப்பு ஏற்படுகிறது. அந்த பகவான் மீறி அவ செயல்பட மாட்டான். அந்த பகவான் விளையாட்டுக்காக இப்படி சிருஷ்டிகளை
செயல்படுத்துறதுக்காக அந்த மாயை கையாளுறான் பகவான். மாயை வச்சு உலகத்தை படைத்து காத்தழிக்கின்றான், பிறப்புகளை ஏற்படுத்துகின்றான் மக்களுக்கு, இல்லையா? அதுதான் இங்க சொல்றாரு. பிரகிருதி உபேயுஷி எத் பவ பிரபாக, பிறப்பிறப்புகளை உண்டு பண்ணுகின்றான் அந்த பிரகிருதி வச்சு பகவான் சகல ஜீவராசிகளுக்கும் அப்படின்றான். அடுத்தது திரிபுவன கமனம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானே பபுர் அழகுலா விரதான அப்ஜம் விஜய சகே ரதிரஸ்துமே அனுவத்தியாம். அந்த பார்த்த சாரதியினுடைய முக லாவண்யம் புத்தகை அழகான தெரியுமா? திரிபுவனமும் மயங்கிடுச்சான் பகவானுடைய அழகு. அந்த பார்த்த சாரதி கோலத்தை பார்த்து தேவேந்திரன், இந்திரன், சந்திரன் எல்லாரும் வந்துட்டாங்க. பிரம்மதேவர், சிவபெருமான் எல்லாரும் வந்திருக்காங்க. எதுக்காகன்னா அர்ஜுனன் எப்படி கர்ணனை வதிக்கிறான், துரியோதனை எப்படி பீட்டம் அடிக்கிறான்றது பார்க்கறதுக்கு. அதுக்கு இல்லையா, எந்த வாக்குல வேதம் பரிமளிச்சதோ அந்த வாக்குல பக்தனுக்காக அர்ஜுனுக்காக கடிவாளம் பிடிச்சிருந்து ஹோய் ஹோய்னு குதிரை ஓட்டுறானே, அது ஒரு மிருகத்தின் தோளால் ஆன கடிவாளம். அதை போய் தொடலாமா? அப்படியேப்பட்ட தோளால் ஆன கடிவாளத்தை பகவான் கையில பிடிக்கிறான், சாட்டையை கையில ஏந்தி குதிரை ஓட்டுறான் பக்தனுக்காக. அந்த அழகை பார்க்கறதுக்கு தான் திரிபுவனமும் வாங்கி வந்துதான். பக்த வத்சலனாகிய அந்த பக்தனுக்கு இறங்கி பகவான் செயல்படுற அந்த அழகை பார்க்கறதுக்கு. திரிபுவன கமனம் தம ஆலவர்ணம், அவன் கண்ணங்கரையல்னு இருக்கிறான், ஆனா அதுல எல்லாரையும் கவர்றான். கருப்புன்னாவே வெறுப்புண்ணுவாங்க, ஆனா கருப்புன்ற அழகு தான், கருப்பு தன்னுடைய கருமை வண்ணத்தில் தான் 3 லோகத்தையும் மயக்கிறான் பகவான். அது அப்படி ஒரு ஈர்ப்பு. ஏன்னா மேகமும் கருப்பு தான், ஆனா மேகம் குளிர்ச்சியா இருக்குது ஜில்லுன்னு. இருட்டும் கருப்பு தான், ஆனா இருட்டினுடைய கருப்பு பார்த்தா பயமா இருக்குது இல்லையா? அதுபோல மேகவண்ணன், அவன் மேகம் வந்துச்சுன்னா அந்த கருப்பை பார்த்தா எல்லாரும் குளிர்ச்சியா இருக்கும். மழை இல்லாத சீமையில அப்படி தமால வர்ணம். தமாலம்னு ஒரு விருட்சம் இருக்குது, கருகருன்னு இருக்கும், ஆனா டிரான்ஸ்பரண்டா நல்லா பளபளன்னு இருக்கும். அது மாதிரி பகவான் டால் அடிக்கக்கூடியவன் அந்த தமால வர்ணம். அந்த கருப்புலையும் அவ்வளோ அழகா பளபளன்னு பிரகாசிக்கக்கூடியவன். தமால வர்ணம் ரவிகர, அந்த கண்ணகரையில் இருக்கிற கிருஷ்ணனுக்கு மஞ்சள் பட்டாடை. அப்படி எப்படின்னா சூரிய கிரணங்களால் நூலாகி அவைகளால் வெய்யப்பட்ட ஒரு வஸ்திரம் எப்படி டால் அடிக்குமோ அப்படி ரவினா சூரியன் அர்த்தம். ரவிகர கௌரவராம்புரம் ததானே வபுர் அழக குலா விரதானப்ஜம் விஜய சகே ரதிரஸ்துமே அனவத்தியா. அப்படிப்பட்ட எந்தவித பலனை எதிர்பார்க்காத தூய பக்தி அந்த அர்ஜுனன் பார்த்தனுக்கு நண்பனா இருக்கக்கூடிய பகவானே உன்னிடத்துல எனக்கு உண்டாகட்டும் அப்படின்னு பீஷ்மர் பிரார்த்திக்கிறார். நமக்கெல்லாம் அவர் ஆச்சாரியார் இல்லையா? நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுன்றது பலனை அல்பமான பலன்களை யாசிக்காம உயர்ந்த பக்தி யாசிக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு ஆச்சாரியார் சொல்லி விடுகிறார் இந்த ஸ்துதியின் மூலமாக. அப்போ எப்படி இருக்கானா, சுழற்சுழான கேசங்கள் வண்டுகள் போல இருக்குதான். அந்த முகம் என்ற தாமரை இருக்குதான். அந்த தாமரையில அழகு என்ற அந்த அழகு என்ற தேனை அந்த வண்டுகள்லாம் பருகிற மாதிரி இருக்குதான். வண்டுகள்லாம் தாமரை மலர்ல தேனை பருகும் இல்லையா? அது மாதிரி அந்த தேன் வண்டுகள், அது மாதிரி சுறுசுறான கேசங்கள் பார்த்தா கருவண்டுகள் போல இருக்குதான். அந்த முகாப்ஜம், முகம் என்ற தாமரை, அதை சுத்தி அழகுக்குள்ள அந்த சுறுசுறான கேசங்கள் வண்டுகள் போல இருக்குதான். அந்த முகம் என்ற முகத்தில் உள்ள அழகு என்ற தேனை பருகின்ற வண்டுகள் போல சூழ்ந்திருக்குதான். அது பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சி. பகவான் கிரீட குண்டலங்கள் அணிந்து கொண்டு சுறுசுறான கேசங்கள் 4 பக்கம் வருட அந்த முத்து வேர்வை முகத்தில் அரும்ப அந்த மணி சரணம் கட்டின மாதிரி இருந்தான். அப்படி அலங்கிருதாசியன் பின்னாடி சொல்றாரு. அந்த கண்கொள்ளா காட்சி நாங்க தான் பார்த்து அனுபவிச்சோம். அர்ஜுனுக்கே அந்த காட்சி கிடையாது, பாண்டவர்களுக்கே அந்த காட்சி கிடையாது. அவங்க பின்னாடி தானே இருக்காங்க, கிருஷ்ணன் முன்னாடி இருக்கிறான். அப்போ முன்னாடி பார்த்து யாரு பாக்கியசாலினா கௌரவ படையில் இருக்கிறவங்க தான் பாக்கியசாலி. நேருக்கு நேராக கிருஷ்ணனை பார்க்குறாங்க. பார்த்தவொடனே அப்படியே சொக்கி போய் மயங்கி போயிட்டாங்களாம். அடிக்கடி போர் நின்றுடுமா, இந்த கிருஷ்ணனுடைய ரூப லாபத்துல மயங்கி அப்படியே சொக்கி போயிடுவாங்களாம். அப்படி வதம் பண்ணப்பட்டாலும் பகவானை பார்த்துட்டே உயிரை விடுறதால சாரபிய முக்தி அஞ்சிடுவாங்களாம். அப்படி மயங்கிடுவாங்களாம் அந்த போர்க்காலத்துல. திரிபுவன கமனம் தம ஆலவர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானே பபுர் அழக குலா விரதான அப்ஜம் விஜயசகே ரதிரஸ்துமே அனவத்தியாம் யுதி துரக ரஜோ விதும்ர விஸ்வ கச்சலடிதர் சமவாத் அலங்கிருதாசியே மம நிஷித சரே விபித்தியமான त्वचि विलसत् कवस्य அஸ்து கிருஷ்ண ஆத்மா.
பகவானுடைய அந்த ரதம், அந்த ரதத்துல வந்து 4 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கிறது. அது வெள்ளை வெள்ளையில் இருக்கிற குதிரைகள். அந்த குருஷேத்திரத்தினுடைய செம்மண் புழுதியானது கலப்பப்பட்டு அந்த புழுதி, அந்த தூளியானது சிரசில பகவான் தரிசிக்கிறான். செம்மண், அந்த செம்பட்ட மயிர் படிஞ்சதாக சுல்சுவான கேசங்கள் அழகா இருக்குமா கிருஷ்ணனுக்கு. இது துரக ரஜோ, பக்தனுடைய பாதத்துளி இல்லையா. பகவான் பக்தனுக்கு சம்பந்தம், தாசனுடைய பாதத்துளிக்கு பகவான் ஆசைப்படுறான். அந்த அர்ஜுனன் சம்பந்தமா இருக்க குதிரையுடைய பாதத்துளியில சிரசில தரிசிக்கிறானாம் பகவான். அந்த பக்தன் மேல எவ்வளவு கௌரவம் பாருங்க. இதெல்லாம் உயர்ந்த நிலையில சிந்திக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் இது துரக ரஜோ விதும்புற சாம்பல் நிறம் போத்ததாக விதும்புற விஸ்வக்கு கச்சலொலித சமபாட்டி அலங்கிருதாசே. அந்த சுருஷ்டான கேசங்கள் அங்க அந்த வேர்வில் அப்படியே ஒட்டின்னு இருக்குமா அந்த சுருஷ்டான கேசங்கள். அந்த முக லாவண்யம் அழகா இருக்குமா. அதுல முத்து வேர்வை, அந்த முகத்துல அரும்பு தான். அது மணி சரம் கட்டின மாதிரி இருக்குமா அந்த முத்து வேர்வை. பக்தனுக்காக அப்படி குதிரை ஓட்டுறானா, உழைக்கிறானா பகவான், அதை காண்பிக்கிறான் பகவான். அது கூட அந்த முத்து வேற முகத்துல இருந்தது கூட அழகா இருக்குமா பார்க்கறதுக்கு, கண் கொள்ளா காட்சி. அதை ரசிக்கிறாரு பீஷ்மாச்சாரியார். இது துரக ரஜோ விதும்புறக்கு அந்த குதிரையினுடைய பாதத்தொழில் சிரசில தரிச்சுட்டு அந்த மண்ணெல்லாம் தலையில் ஆயிருக்கு, அழகா இருக்கும். அது கூட பார்க்கறதுக்கு முத்து வேற முகத்துல இருக்கும். அதுவும் சரம் கட்டின மாதிரி இருக்கும், அழகா இருக்கும். சுல்சுலான கேசங்க ஒட்டின்னு இருக்கும். அந்த வேர்வையில அழகா இருக்கும், பார்க்கறதுக்கு சுல்சுல்லா இருக்கும். அதான் கண்கொள்ளா காட்சி அப்படின்ட்டு பார்த்தசாரதியை வர்ணிக்கிறார். இது துரக ரஜோ விதும்புற விஸ்வ கசலொலித சம வார்ய அலங்கிருத. சமவாரி, அந்த சமத்தினால் ஏற்பட்ட வாரியன்னா வியர்வை. அந்த வேர்வை துளிகளானது முகத்துல அரும்பி இருக்கிறது, அழகா இருக்கும். சமவார்த்திய அலங்கிருதாசியே, அலங்காரமா இருக்கும். பக்தனுக்காக உழைச்சா அழகா தான் இருக்கும். அலங்கிருதாசி மம நிஷித சரி விபத்தி. அப்படியேப்பட்ட அந்த முகத்துல கூர்மையான பானங்கள்ல போட்டு தான் தச்சிட்டனே. என்ன ஒரு முரட்டு பக்தி பண்ணு, என் பானங்களால அவரை அப்படியே பொழந்துட்டனே. முகத்தெல்லாம் புள்ளி புள்ளியா இருக்கும். பீஷ்மாச்சாரியர் அடிச்சது, அதாவது பார்த்தசாரி கோயில் உற்சவமூர்த்தியை பார்க்க சொல்லுவாங்க. அது அது பீஷ்மர் அடிச்சதுதான். மம நிஷித சரீர் விபித்தியமான துவச்சி விலசத் கவச்சே அஸ்து கிருஷ்ணாத்மா. அந்த முகத்துல அடிச்சது மட்டும் இல்ல, உடம்பெல்லாம் அடிச்சாராம். அந்த கவசமானது தடால்னு பறந்துதான். கவசம் பிளந்தது எதுக்காகனா அந்த பானங்களால தைக்கப்பட்டு அதுல வந்து ஒரு பிரவேசம் ஏற்படுத்தின்றாராம். தன்னுடைய ஆத்மா அந்த பகவானுடைய தேகத்துக்குள்ள என் ஆத்மா பிரவேசிக்கட்டும், அதுக்கு நான் துவாரத்தை ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு பானத்தை பிரயோகம் பண்ணியிருக்காராம். அதாவது விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு ஆச்சாரியர் யாரு? பீஷ்மாச்சாரியர் தானே, ரிஷி அவர் தானே. அப்படின்னும் போது அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நீங்க அர்ச்சனையே பண்ணிடுவோம். அப்போ போர்க்களம் தான் பூஜா பூமியா. அதுல வந்து என்னன்னா புஷ்பங்கள் என்னன்னா இந்த அம்புகள் தான் புஷ்பங்களாம். கிருஷ்ணா தற்காலிகத்துல ஆஹா என்ன திவ்ய சரீரம், சச்சிதானந்த ஸ்வரூபம். இந்த மங்களமான விக்கிரகத்தை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சி. அதனால என்னால அர்ச்சனை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு என்னுடைய புஷ்பம் இல்லை, என் பானங்களே உனக்கு புஷ்பங்களை அர்ச்சனை பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பானங்களால அப்படியே விஸ்வஸ்மை நம விஷ்ணுவே நம அப்படின்ட்டு பானங்களால அர்ச்சனை பண்றான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினால. அதான் மம நிஷித சரை விபித்தியமான, அதுதான் கவசத்தெல்லாம் பொழந்துதான் அவர் பானங்களால் அடிச்சது. அப்போ என் பானம் சொல்லிட்டு அடிக்கிறான். நான் அடிச்சது அது அவன் உடம்புல. அந்த பான காயத்தோட பகவான் வந்து நிக்கிறாங்க. அவன் இருக்கும்போது அவன் பீஷ்ம சொல்றாரு, அது நான் அடிச்சது அப்படின்னு. விபித்தியமான துவச்சை விலசத் கவச்சே அஸ்து கிருஷ்ண ஆத்மா. என் ஆத்மாவை பிரவேசிக்க சேர்த்து ஒரு துவாரத்தை ஏற்படுத்திட்டேன் அந்த பகவானுக்குள்ள ஐக்கியமாகறதுக்காக அப்படின்ட்டு பானத்தை பிரயோகம் பண்ணாரோ. அப்புறமா வந்து சொல்ற சபதி சகிவச்சோ நிசம்பிய நிஜபரையோர் பலையோர் ரதம் நிவசிய ஸ்திதவதி பர சைனிகாய ரக்ஷணா ஹிருதவதி பார்த்த சகே ரதிர்மமாஸ்து. பாகவதம் மட்டும் ஒரு 4 ஸ்லோகம் தெரிஞ்சு அதையே திருப்பி 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 சொல்லி அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் டேஸ்ட் அதிகம். அப்பாடு அதையே நினைச்சு அந்த கிருஷ்ண பக்தியில பிரேமையில அப்படியே மொழிய போயிடலாம். அப்படி இருக்கும். சபதி சகி வச்சோ நிசம்பிய நிஜ பறையோர் பலையோ ரதம் நிவேசிய. அந்த யார் பதி? கிருஷ்ணன் தானே பசுபதி, சகல ஜீவராசிகள் பதி. ஆனா இப்ப யார் பதியா?
அர்ஜுனன் தான் பதியா. சபதி சகி வச்சோ நிசம்ய, அந்த நண்பனுடைய வார்த்தையை கேட்டு கிருஷ்ணா சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபியாமி அச்சுதா அப்படின்னு கட்டளையிடுறானா. யாரு? அர்ஜுனன். கட்டளை இருந்தா அந்த கட்டளைக்கு அப்படியே ஆகட்டும் அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுத்த வேஷத்துக்கு பொருத்தமா நடிக்கிறான். அந்த பகவான் தூது சொல்றான்னா அந்த தூது சொல்ற வேலைலாம் கரெக்டா செய்வான். தேரோட்டின்னா அந்த தேரோட்டுற வேலையை பர்ஃபெக்டா அவனை மாதிரி சாரத்தியம் பண்ணுவான். அதான் தான் பார்த்த சாரதி. சாரத்தியம் பண்றவன் யாரும் கிடையாது. அப்படி சாரத்தியம் பண்ணான். அவன் சாரத்தினுடைய திறமைய எங்க வெளிப்படுத்திருக்கான், தேர் அழுத்தி அந்த அர்ஜுனை எப்படி காப்பாத்திருக்கான், அந்த தேரோட்டுற வேலையை எவ்வளவு பர்ஃபெக்டா செய்திருக்கான் பகவான் அப்படின்னு அவனுடைய யுத்தத்துல பார்த்துக்கலாம். அப்படிப்பட்ட சாரதி. அதனால உடனே இப்ப அர்ஜுன எஜமானன். அதனால அவர் சொன்ன உடனே போய் ஸ்தாபிக்கிறேன் அப்படின்னு. சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபி அமைந்தார். தன்னுடைய பாண்டவ சேனை கௌரவ சேனைகளை நடுவுல கொண்டு போய் ரதத்தை நிறுத்து. ஏன்னா அதர்மத்துக்கு துணையா வந்தவங்க எல்லாம் அதர்விஷ்டனா தான் இருப்பான். யார் நான் பார்க்கலாம் அப்படின்னு. உடனே அந்த 2 சேனைகளுக்கு நடுவுல கொண்டு போய் தேர நிறுத்தினார் கிருஷ்ண பரமாத்மா. சபதி சகிபச்சோ நிசம்ய நிஜபரையோர் பழையோ ரதம் நிவேசிய, ரதத்தை கொண்டு போய் நிறுத்தினாங்க. ரதம் நிவேசிய. அப்போ ரதத்தை நிறுத்த உடனே யார் வந்திருக்காங்க எனக்கு காட்டு அப்படின்னு. யார் ரதிகர்கள், தளபதி யாரு, யார் ராஜா, யார் யுவராஜா, எவன்லாம் வந்திருக்கான் அவங்க பேர்லாம் காட்டு. துரியோதன யுவராஜா அப்படின்னும் போது இவர் என்ன பண்ண, ஒரு கையில சாட்டை இருக்குது, ஒரு கையில கடிவாளம் இருக்குது. எப்படி காட்டுறது? சாட்டையை கையில வச்சுன்னு காட்டக்கூடாது. அது பீஷ்ம துரோணர்லாம் இருக்காரு, அது மரியாதை இல்லை. அதனால கண்கள் சகஜமா சுழலுமா அவருடைய கண்கள். அந்த கண்களாலே காட்டுறாராம். அதோ பீஷ்மர், அதோ துரோணாச்சாரியா, அதோ துரியோதனன், அதோ துச்சாதன், அதோ கர்ணன் அப்படின்ட்டு கண்கள் சகஜமா சுழலுமா. அந்த கண் பார்வையினாலேயே அவங்கள பார்த்தாராம். பார்க்கும்போது அவங்களுடைய ஆயுசு அபகரிச்சிட்டாராம். அப்போ ஸ்திதவதி பரசைனிகாயுர் அக்ஷ்ணா, கண் பார்வையினாலே பரசைனிகா எதிராளியுடைய சேனைகளுடைய பார்வையினாலே அதோ பீஷ்மர், அதோ துரோணாச்சாரியர், அதோ கர்ணன், அதோ சல்யன் அப்படின்னு அது சொல்லும் பொழுது சல்யன் இங்கதான் இருக்கலாம். கரெக்ட். கர்ணனுக்கு ஆமா கர்ணனுடைய சாரத்தியமா இருக்கும், சாரதியா இருக்கும். கரெக்ட். சல்யன், அதோ பீஷ்மாச்சாரியர், அதோ துரோணாச்சாரியர் அப்படின்னு சொல்லும் போதே அதோ துரியோதனன் துச்சாதனன் அப்படியே அதோ சகுனி அப்படின்னு சொல்லும் போதே கண் பார்வையினாலே அவங்க ஆயுசு அபகரிச்சிட்டாராம். இன்னும் 2 நாள் தான், இன்னும் 10 நாள் தான். பீஷ்மாச்சாரியர் இன்னும் 10 நாள் தான் இருக்க போறீங்க. இன்னும் துரோணாச்சாரியர் இன்னும் 12 நாள் தான் இருக்க போறேன். கர்ணா இன்னும் 13 நாள் தான், இன்னும் 14 நாள் தான் அப்படின்ட்டு கனவு போட்டு வரான். இந்த 18 நாளுக்குள்ள இவங்களுக்கு காலி மொத்த பேரும். நீங்க இத்தனை நாள் தான், 18 நாள் தான் துரியோதனன் இருக்க போறேன் அப்படின்ட்டு பகவான் தீர்மானிக்கிறாராம். அந்த ஆயுசு அபகரிச்சிடறாராம். அந்த 18 நாளுக்குள்ள இத்தனை பேரும் காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை பார்க்குறாங்க. அந்த பார்வையினாலே அவங்க ஆயுசு அபகரிச்சிடறாராம் பகவான். ஆயுர் அக்ஷ்ணா, கண் பார்வையினாலே. ஸ்திதவதி பரசைனிகாயுர் அக்ஷ்ணா கிருதவதி பார்த்த சகே ரதிர்மமாஸ்து. அப்போ தன் பிராணன் போயிடுச்சான். அப்படியே பலவீனமாயிட்டாராம் பீஷ்மாச்சாரியரே. தன் ஆயுசை அபகரிச்சதை அவர் உணர்ந்தாராம். அந்த ஃபீலிங் உணர்ந்தாராம் பீஷ்மாச்சாரியார். அதான் தன் பிராணனே போயிடுச்சு. அந்த பகவானிடத்துல எனக்கு எப்பொழுதும் பக்தி உண்டா, பக்தி எப்பொழுதும் இருக்க கடவுது அப்படின்னு சொல்றாரு. ஸ்திதவதி பரசைனிகாயுர் அக்ஷ்ணா கிருதவதி பார்த்த சகே. கிருதவதி பகவான் அப்படி அபகரிச்சானே, அப்படியோட பார்த்த சகே ரதிர்மமாஸ்து. அர்ஜுனனை முன்னிட்டு கொண்டு பக்தியை கேட்கிறார், பக்தியை யாசிக்கிறார். அர்ஜுனனை முன்னிட்டு, பக்தனை முன்னிட்டு கொண்டுதான் பகவானத்துல பக்தி வேணும் அப்படின்றத சொல்லி விடுறாரு ஆச்சாரியார். அர்ஜுனன் சின்ன பையன், இவருக்கு அப்புறமா தான் அதுக்கு முன்னாடி விஸ்வநாதன் சொல்லியிருக்கார், இவர் தான் சிறந்த பக்தர். இவருடைய புண்ணியத்தினால்தான் அர்ஜுனுக்கெல்லாம் கிருஷ்ண பக்தி உண்டாச்சு. பீஷ்மாச்சாரியர் தாத்தா. ஆனா தன் செல்ல பேரன் யாருன்னா அர்ஜுனன் ரொம்ப பிடிக்கும். அந்த அர்ஜுனன் மேல பாசம் அதிகன்றதுனால்தான் அர்ஜுனுக்கு பிரியமுள்ள பகவான் தாத்தா சொத்து பேரனுக்குன்ற மாதிரி தாத்தானுடைய பீஷ்மருடைய பக்தி அர்ஜுனுக்கு உண்டாயிடுச்சு. அந்த அர்ஜுனன் அதனாலதான் கிருஷ்ணன் அர்ஜுனோட சுத்துறான், அர்ஜுனன் கிருஷ்ணனோட சுத்துறான். அதனால என் பேரனுக்கு நீ அனுகிரகம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேற எதுக்காக தாத்தால என்ன ஆசைப்படுவாங்க, பேரன் சந்தோஷமா இருந்தா, தனக்கு வெற்றி தனக்கு தோல்வி வேணாவோட பேரன் ஜெயிச்சானா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தாத்தாக்கு, ஒரே குதூகலம். அதனால அந்த அர்ஜுனுக்கு நண்பனே எனக்கு அந்த அர்ஜுனுக்கு அனுகிரகம் பண்ண மாதிரி எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்ட்டு கேட்கிறாரு. அது ஒரு அது
ஒரு பேரனை முன்னிட்டு கொண்டு தாத்தா கேட்கலாமான்னு அப்படி கேட்குறாரு. அவ்வளோ செல்லமான பேரன் அர்ஜுன். அதனால விஜயசகே பார்த்தசாரதி அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுல இருந்து அவருடைய பாசத்தை பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குது. ஏன் பார்த்தசாரதி தான் என் பிரகலாதனுடைய பக்தர், பிரகலாதனுடைய தெய்வமே அப்படின்னு சொல்லக்கூடாதா? இல்லை பிரகலாதம் முன்னிட்டு கேட்கக்கூடாதா? பலிசாரி முன்னிட்டு கேட்கக்கூடாதா? எவ்வளோ பக்தர் இருக்காங்களே, அது ஏன் அர்ஜுன் முன்னிட்டு கேட்கணும்னா? ஆமா, அர்ஜுனுக்கு தானே இப்போ உதவி செய்தான். இப்போ தற்காலிகமா இருக்கிறது தானே. அப்போ அர்ஜுனன் தான் சிறந்த பக்தன் அப்படின்னு அர்ஜுனை முன்னிட்டு கேட்குறாரு. அவருக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் விஜயசகே ரதிரஸ்துமே அனவத்தியாம் யுதவதி பார்த்த சகே ரதிர் மமாஸ்து, அது மாதிரி சொல்ற. அதுக்கப்புறமா வந்து சொல்ற வியபஹித பிரதனாமுகம் நிரீக்ஷிய ஸ்வஜன பதாத் விமுகஸ்ய தோஷ புத்தியாக. அதாவது என்னன்னா, தன்னுடைய அங்க பார்த்தா எல்லாம் எதிரிகள் வந்திருப்பாங்க, யாரோ துரியோதன போல வெளியாளெல்லாம் கூப்பிட்டு வந்திருப்பான், அவர்தான் இருப்பான், வேற யாருக்கு போறாங்க அப்படின்னு நினைச்சு போனா அங்க எல்லாம் பார்த்தா தன்னுடைய அண்ணாக்கள், பெரியப்பா பிள்ளைங்கம், தன் குருமார்களாகிய கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியார், தன்னுடைய தாத்தா பீஷ்மர் எல்லாம் பார்த்தா தன் முகத்தை தன் கண்ணாடியில் பார்க்குற மாதிரி அப்படி எல்லாருமே தன்னை சார்ந்தவளாச்சேன்னு பார்க்குறானா. யார்? அர்ஜுனன். தன்னை சார்ந்தவளாவது பார்க்கும்போது நாளைக்கு இவங்களாம் நாளைக்கு உங்களை பார்க்க முடியாது, இந்த போர்க்களத்தில் உயிர் வந்துட்டாங்கன்னா மறுபடியும் உங்களை திருப்பி அத்தோட பார்க்கவே முடியாது, ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். இந்த போர்க்களத்தில் இவங்களாம் கொல்லப்படணுமா? நான் யாரோ எதிரிகள்னா வெளியாட்கள் எதிரி இருப்பாங்க, அவங்கள கொண்டுலான்னு பார்த்தேன். அவங்கள சரி சண்டை போடலாம் தெரியுமாண்ணா? தன் தாத்தாக்களே எப்படி சண்டை போட முடியும்? தன் குருநாதர்களே எப்படி சண்டை போட முடியும்? தன்னுடைய பெரியப்பா பிள்ளைன்னு பார்க்குறானா எல்லாரையும். துரியோதனும் எதிரியா பார்த்தான். ஆனால் இப்போ பெரியப்பா பிள்ளைங்க இவங்களாம் செத்துட்டா மறுபடியும் பார்க்க முடியாது. மரணம்னு வந்தபோது யோசிக்க வேண்டியது இல்லையா? கோபத்தில் சபதம் விட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் கர்ணனை பார்த்தா தர்மபுத்திர பார்க்குற மாதிரி தான், துரியோதனை பார்த்தா தன்னுடைய பெரியப்பா பிள்ளைன்னு பார்க்குறான், அண்ணனா பார்க்குறான். அர்ஜுனன் எல்லாருமே பார்த்தா தன் உறவினர்களுக்கு எதனா ஒரு கல்யாணம் காசுன்னா கூட இவங்களாம் எந்த தானே நல்லா கலகலன்னு இருக்கும். இவங்களாம் யாருமே இல்லை, வெளிச்சோடி போயிருந்தா அப்புறம் இந்த உறவுகள் இல்லைன்னா என்ன சந்தோஷம் வாழ்க்கையில் அப்படின்னு யோசிக்கிறானா யார அர்ஜுனன். அதான் குமுதிம் அகரத்து ஆத்ம வித்யா எஸ் சரண ரதிஹி பரமஸ்ய தஸ்யமே அஸ்து. இந்த ஸ்லோகம்லாம் படிக்கும்போதுப்பா அந்த கெட்ட புத்திய தன் ஆத்ம வித்தியினால அபகரிச்சாராம், பகவத்கீதையினால. அப்போ இது என்னை சார்ந்தவர்கள், இவங்க உறவினர்கள், இவங்க எங்க தாத்தா அப்படி நினைக்கிறது கெட்ட புத்தியானா? ஆமா, இந்த பிறவில இவங்களாம் உன்னை சார்ந்தவர்கள், அடுத்த பிறவில அதிகமா பாசம் வச்சுட்டு அப்புறம் பிரிஞ்சா தாங்க மாட்டேன், பிரிஞ்சா வேக்கம் அதிகமாயிடும். அதுவே நம்மளுக்கு இப்போ சில பேர் மனைவி இழந்துட்டாங்கன்னா நம்ம கொஞ்ச நாள்ல பார்த்தா சில கணவன்மார்கள் உயிரிழக்கிறத பார்க்கலாம், நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா அந்த மனைவி இல்லைன்னா அவனுக்கு எல்லாமே போயிடும், அப்படியே வாழ்க்கைய வெறுத்து போயிடும். நானே சில பேரை பார்த்துருக்கேன், இந்த தன் மனைவி இழந்துட்ட பிறகு இந்த மருமகளுடைய கொடுமைகள்லாம் தாங்க முடியாம, பிள்ளைகள் தாங்க முடியாம அவளே போயிட்டா, இனிமேல் நான் இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு கவலையிலே செத்துருவாங்க. அது மாதிரி அந்த உறவுகளை பிரிஞ்சு வாழறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் அது கெட்ட புத்தின்றார், அது நம்ம உயிரையே பறிச்சிடும் அப்படின்ட்டு. குமுதி அகரத்து ஆத்ம வித்யா சொல்ற வியவஹித பிரதனா முகம் நிரீக்ஷ ஸ்வஜன பதாத் விமுகஸ்ய தோஷ புத்தியா. தோஷ புத்தினால அந்த கார்பன்ய தோஷோ பகத ஸ்வபாவ ருச்சாமித்வம் தர்மசம் மூடசேதா யஸ்யான் நிச்சிதம் புரூஹிதன்மே சிஷ்யஸ்தே அகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்படின்னு பகவான் சரணாகதி அடைகிறான் இல்லையா கீதையில் பகவான். அர்ஜுனன் அந்த ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணணும். நம்ம குழப்ப சமயத்துல இந்த ஸ்லோகம் சொல்லி பிரார்த்தனை பண்ணா பகவான் குருவா இருந்து நமக்கு ஞானோபதேசமும் நமக்கு தெளிவு கொடுப்பான். அப்படிப்பட்ட கார்பன்ய தோஷோ பகதஸ்வபாவ பிரச்சாமித்வாம் தர்மசம் மூட சேதா யஸ்யான் நிச்சிதம் புரோஹிதன்மே சிஷ்யஸ்தே அகம் சாதிமான் துவாம் பிரபன்னம். அந்த தர்மத்துல எனக்கு புத்தி குழப்பமா இருக்கு, கார்பன்ய தோஷத்தினால. அதான் நான் உன் சிஷ்யனா இருக்கிறேன், என் குருவா இருந்து எனக்கு உபதேசம் செய், எனக்கு தெளிவு உண்டாக்கு. தர்மசம் மூடச்சேதா. இந்த தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. கார்பன்ய தோஷம் பகத ஸ்வபாவ பிரச்சாமித்வம் தர்மசம் மூடச்சேதா யஸ்யான் நிச்சிதம். எனக்கு எது ஸ்ரேயசோ அது நிச்சிதமாக நீங்கள் அறிந்து சொல்லுங்கள் என்று கிருஷ்ணத்தில் பிரார்த்தனை பண்றோம்.
இப்போதான் சிஷ்ய நிலைக்கு வந்ததுனால இப்போ குருஸ்தானத்தில் பகவான் பேச போகிறார். அசோச்சான் அன்பு சோச்சஸ்தம் பிரக்ஞாவாதம் பாஷத்தை. ஆனால் புத்திசாலி மாதிரி பேசுகிறேன், ஆனால் புத்தி இல்லாதவனா பேசுகிற நீ, கவலைப்படாத வேண்டாதெல்லாம் கவலைப்படுற அப்படின்ட்டு கீரை ஆரம்பிக்கிறார் பாட்டுக்கு ஆத்ம வித்தை. அப்போ தோஷ புத்தியா அவர் சொல்றது. ஆனால் அர்ஜுன விஷாத யோகத்தில் பார்த்து சொன்னதெல்லாம் பார்த்தா உயர்ந்த நல்ல தர்மங்களை தான் சொல்கிறான் அர்ஜுனன், அருமையான தர்மங்களை சொல்கிறான். ஆனால் ஆத்ம வித்தைக்கு முன்னாடி இந்த தர்மங்கள்லாம் எடுபடாது. ஆத்ம வித்தை ரொம்ப வசதி, உயர்ந்த ஞானத்தை அங்கே உபதேசம் பண்றாரு. அதான் ஆத்ம வித்தை. அந்த ஆத்ம வித்தையினால அவனுக்குள்ள இருக்கிற அந்த தோஷத்தை விளக்குறார், அவனுக்கு தெளிவு உண்டாக்குறார். வச்சனம் தவ கரிஷி, உன் வார்த்தைப்படி நான் செயல்படுறேன் அப்படின்ட்டு பின்னாடி சொல்றான் அர்ஜுனன். அப்போ பகவத்கீதையினால தெளிவு உண்டாக்குறதுனால தான் அப்படியேப்பட்ட தெளிவு உண்டாக்குனே கிருஷ்ணா. அதை பகவத்கீதையே பீஷ்மாச்சாரியன் கேட்டிருக்காரு பாருங்க. கோமதிம் அகரத் ஆத்ம வித்யா எஸ் சரண ரதிஹி தஸ்யமே அஸ்து. உன்னுடைய சரண ரதி, உன் சரணத்தூளில எனக்கு பக்தி எனக்கு எப்போதும் இருக்கட்டும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்றாரு. அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் காத்தினார்ல பீஷ்மர் ஏதோ துரோணாச்சாரியம் காட்டினார்ல, அவங்கள பார்த்த உடனே தன் உறவினர்லாம் பார்த்து சண்டை போட மாட்டேன்னு வெளில கீழே எரிஞ்சிட்டான். உடம்புலாம் நடுங்கி போச்சு, தேர்தட்டில் உட்காந்துட்டான். நான் சண்டை போட மாட்டேன்ட்டு அப்புறமா தான் உத்திஷ்ட ஏந்திரன்னு சொல்லி பரதர்ஷபா அப்படின்ட்டு அவனுக்கு உபதேசம் பண்ற ஆத்ம வித்தியினால அவனுக்கு தெளிவு உண்டாக்குறாரு. அப்போ அந்த போர்க்களத்துல ஒரு அதிசயம் நடந்தது. என்னன்னா, பகவான் 7வது நாள் ஒவ்வொரு நாளும் பார்த்தா பாண்டவர்களுக்கு வெற்றி. ஆனா பார்த்தா துரியோதனுக்கு வைத்தறியுது, துரியோதனுக்கு வைத்தறிச்சலா இருக்குது துரியோதனுக்கு. என்னடா ஒரு நாள் கூட நம்ம வெற்றி அடைய மாட்டோம். யுத்தத்துல 7வது நாள் வந்து சண்டையில பார்த்தா பீஷ்மரை நல்லா திட்டுறோம். யாரு? துரியோதனன். இவரை போய் தளபதியா நியமிச்சுன்னே, கர்ணன் தளபதியா இருந்தா சும்மா இப்போ சாத்திருப்பான், நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிருக்கோம். போய் இந்த கிழவர் வந்து தளபதியான வந்து நின்றுட்டாரு, வயசான கிழவர். இவர் வந்து அதான் கிழவர் வந்து தளபதியா இருக்குன்னு சொல்லி இவர் வந்து வேணும்னே கெடுக்கிறாரு. இவர் பட்சம் எல்லாம் இந்த பாண்டவர் பட்சத்துல தான் இவர் புத்தி, நம்ம பட்சத்துல இவர் இல்லை. இவர் மனசெல்லாம் பாசம் யாருமில்ல அந்த பாண்டவர் மேலதான். நம்ம பக்கத்துல இருந்தாருன்னா நமக்கு சண்டை போட்டுருப்பாரு இல்லையா, சரியா சண்டை போட்டுறாரு, நம்ம கூட இருந்தே கெடுக்கிறாரு இவர் அப்படின்லாம் துரியோதனை திட்டினானா. ஒரு பெரியவர் பீஷ்மாச்சாரிய பரம பாகவதரை அப்படி நிந்திச்சிட்டான். அதனாலே அவன் வாங்கி போயிட்டான். அப்ப பீஷ்மா சொல்றாரு, கர்ணன் தான் பொட்டிட்டு வேண்டாம். இப்ப நான் தாத்தா எந்த அளவுக்கு உழைச்சி 10 நாள் யுத்தம் பீஷ்மாச்சாரிய யுத்தம். மற்றவங்களாம் அப்புறம் பின்னாடி கர்ணன்லாம் வந்து 2 நாள் தான் கர்ணன் யுத்தம் பண்றான். துரோணாச்சாரியெல்லாம் 2 நாள் 3 நாள் அவள் தான். அப்ப அவங்களால சமாளிக்க முடியாது. பீஷ்மரா இருந்ததுனால தான் 10 நாள் சமாளிச்சாரு யுத்தத்தை. அப்படி சண்டை போட்டிருக்காரு. இத்தனை நாள் வந்து நீ என்ன பண்ணல, சண்டை போட்ட, ஜெயிக்கலையான்னு கேட்குறியா? டே, இத்தனை நாள் உன் உயிர் போகாம நான் காப்பாத்திருக்கேன்டா, அதுவே பெரிய விஷயம்டா. பீஷ்மர் வந்து இத்தனை நாள் உயிர் துரியோதன உயிருக்கு போகாம காப்பாத்திருக்காரு, அதுவே பெரிய விஷயம் பாண்டவர்கள். ஏன்னா ஏதோ கிருஷ்ணா ததோ ஜெயன். ஆரம்பத்திலே சொன்னேன், கிருஷ்ணன் இருக்கிறதுல தான் தர்மம், இருக்கிறதுல தான் கிருஷ்ணன் இருப்பான். கிருஷ்ணன் இருக்கிறது தான் ஜெயம் இருக்கும், ராஜலட்சுமி அங்கே தான் இருக்கும். அதனால வந்து அவனோட பகச்சிக்காத, சம பாகம் பிரிச்சு விட்டது அப்படின்றது எவ்வளோ சொன்னேன், நீ கேட்கல. யாரு? பீஷ்மர் வந்து எவ்வளோ சொன்னார், துரியோதனன் கேட்கல. ஆனா இப்ப என்ன தோல்வி அடையிறேன்னா, நான் என்ன செய்ய முடியும்? என்னால முடிஞ்சவரை ரத்தத்தை இறக்கிறேன்டா. நான் துரியோதனர்கள் சொல்றாரு, எங்க ரத்தத்தை இறக்கிறேன்டா, இதுக்கு மேல வேற என்னடா செய்ய முடியும்? ரத்த காய் ரணக்காய் போட்டு நான் சண்டை போடுறேன், எவ்வளவு சமாளிச்சு பாக்குறேன், என்னால ஜெயிக்க முடியல. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு தான் வெற்றி அடையுது, பாண்டவர்கள் தான் வெற்றி. ஏன்னா அங்க பகவான் கிருஷ்ணன் இருக்கிறான், அந்த பக்கம் ஆஞ்சநேயர் இருக்காரு, ருத்ரன் இருக்காரு, எல்லா தேவர்களும் அவங்க பக்கத்துல இருக்காங்க. அது பூதேவர்களாகிய பிராமணருடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்கு. அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்? அதனால கர்ணன் தான் பற்றிட வேண்டாம். ஆனா இப்ப தெரியாது, நாளைக்கு அந்த தாத்தா கீழே விழுந்துட்டான்னா அப்புறமா நீ யாரை நியமிக்கிற, அப்புறம் தெரியும் அந்த தாத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு. நாளைக்கு கர்ணன் பொத்த போறான் பாரு, அப்ப தெரியும். கர்ணெல்லாம் 2 நாள் தான் தாக்குப்பிடிக்க முடியல. பீஷ்மர் தான் 10 நாள் யுத்தம் தாக்குப்பிடிச்சார். அப்படியேப்பட்ட மகாபராக்கிரமசாலி பீஷ்மாச்சாரியர். அப்படி சொன்ன உடனே இவங்களை சொல்ல கெடுக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். ஆனா நாளைக்கு என்னுடைய யுத்தத்தை பாரு, பாண்டவர்களை நான் கொல்ல மாட்டேன், அவங்களை நான் தூக்கி வளர்த்த குழந்தைங்க, அவங்களை நான் கொல்ல மாட்டேன். ஆனா நீ இவ்வளவு தொலை சொன்னதுனால நாளைக்கு யுத்தம் வந்து பயங்கரமா இருக்கும். ஆனா என் யுத்தம் தடைபடாமல் இருக்குமே, ஆனால் நான் பாண்டவர்களை வதம் பண்ணிடுறேன் அப்படின்னு சபதம் விட்டார்.
அது முன்னாள். இது கூடாரத்துல சபதம் விட்டது வந்து எப்படியோ காட்டு தீயா பரவி போச்சு எல்லாருக்கும். காட்டு தீயா பரவின உடனே திரௌபதி காதல போய் விழுந்துச்சு. திரௌபதியும் வந்திருக்காங்க போர்க்காலத்துல, அவங்க கூடாரத்துல அவ இருக்கா. அவ ராணி இல்லையா, தைரியமா இருக்கிறா. அப்போ உடனே கிருஷ்ணன் நினைக்கிறா, ஆஹா அண்ணா அவனை. கிருஷ்ணன் வந்து பார்த்தா, என்னம்மா உனக்கு எல்லா வசதியும் இருக்குதா, சாப்பிட்றதுக்கு எல்லாம் கரெக்டா சாப்பாடு வருதா, எல்லாம் வருதா அப்படின்ட்டு, துணிமணி இருக்கா அப்படின்ட்டு கேட்குறாரு. அதெல்லாம் சரின்னா, நாளைக்கு பீஷ்மர் சபதம் விட்டுருக்காராம், நாளைக்கு என்ன பூவும் போட்டுமா நீ பார்க்க மாட்டியா அப்படின்னு. ஏன் பீஷ்மர் என்ன சபதம் விட்டார் அப்படின்னா, பீஷ்மர் சபதம் இது போல வந்து பாண்டவரில் என் யுத்தம் தடைபடாமல் இருக்குமானால் பாண்டவர்கள் நான் வதம் பண்ணிடுவேன் நாளைக்கு அப்படின்ற சபதம் விட்டுருக்காரு அப்படின்னு. உடனே பார்த்தாரு கிருஷ்ணர். அப்போ பார்த்து சொல்றாரு, பீஷ்மரே சபதம் விட்டாரா, நான் என்னம்மா பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாராம். அண்ணா நீ கை வெறிக்கிறதுக்காக உன்னை கூப்பிட்டேன், நான் பீஷ்மரே சபதம் விட்டா நம்ம பண்ண முடியும். அவரு நித்திய பிரம்மச்சாரி, அவரோ மகா பராக்கிரமசாலி, அவரோ சத்தியசந்தர், அவரை முயற்சி யார் மீற முடியும். அப்பதான் அண்ணா எதனா ஒரு உபாயம் பண்ண அப்படின்ட்டு திரௌபதி கேட்ட உடனே கிருஷ்ணன் சொல்றான், நான் ஒரு மகாத்மா இடத்துல அழைச்சிட்டு போறேன், அவர்களை போய் நீ ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, அவர் தீர்க்க சுமங்கலி பவன் சொல்லுவாரு, உடனே நீ பாட்டுக்கு வந்துரு அப்படின்னு. சரின்னு சொல்லி பாட்டுக்கு போறா. போகும்பொழுது பார்த்தா யானைகள்லாம் மத்தகம் பிளந்திருக்குது, குதிரைகள்லாம் தலைகள் வெட்டுப்பட்டு கை கால்கள் வெட்டுப்பட்டு மனுஷருடைய சர்வ குத்துயிரும் கொலையுருமாக ஊன்னு கத்தின்னு அந்த போர்க்களத்துல வீரநடை போட்டுட்டு போறாங்களாம் திரௌபதி. என்னன்னா அவர் ராணி இல்லையா, அந்த கை வெட்டுப்பட்டு கால் வெட்டுப்பட்டு அந்த யுத்த காலத்தை பார்த்துட்டு அப்படி தாண்டி போறலாம். போகும்போது பார்த்தா ஒரு இடத்துல ஒரு விளக்கு எரிஞ்சிருக்குது ஒரு கூடாரத்துல. அந்த இடத்துல வந்து என்னன்னா பெண்களே திரும்பி பார்க்கறது இல்லையா, அவர் பிரம்மச்சாரி, யாரு பீஷ்மாச்சாரியார். அப்போ அவர் பெரியவர், அவர் என்ன பண்ணார், வெண்படுக்கையில வெள்ளை வேஷ்டி காட்டின்னு பாடுக்க உட்காந்துருக்கார். அப்படி இவருடைய ஒளி சத்தம் கேட்கறது, யாரோ பெண் வரான்னு தெரிஞ்சோடனே திரும்பிக்கிட்டார். அவளை பார்க்கல. பார்க்காத போது என்ன பண்றார், அவ போய் உள்ள உடனே கிருஷ்ணா வெளியே நின்ட்டான். உள்ள வந்தா மாட்டிப்போமே, பீஷ்மர்களை மாட்டிப்பேன்னு சொல்லி வெளியே நின்ட்டு, நீ உள்ள போ, ஒரு பெரியவர் இருக்கார், அவர் போய் நமஸ்காரம் பண்ணு, அவர் தீர்க்க சுமங்கலி பவன்னாரு, நீ கம்முன்னு வந்துரு. அவள்தான், வேற எதுவும் பேசாத வந்துரு. அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டாருன்னா நான் என்ன வேணாலும் பண்றேன் அது அப்படின்னு சொன்னே. உடனே இவ போகிறான். யார் பெரியவர்னு கேட்கல, ஏதோ ஒரு பெரியவர் வெள்ளை வேஷ்டிக்கிறது, அப்படியே முகத்தை மூடி அப்பாடு திரும்பி இருக்காரு. சரியா தெரில, முகம் தெரில, அதுவும் இருட்டு, கொஞ்சம் அந்த விளக்கு வச்சிருக்குது, அந்த தீ பந்தங்கள்லாம் வச்சிருப்பாங்க போர்க்காலத்துல. இவ போய் என்ன பண்ற, அந்த பெரியவர் போய் நமஸ்காரம் பண்றான். நமஸ்காரம் பண்ண உடனே தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னாராம் பீஷ்மாச்சாரியார். யாரோ பெண் வந்திருக்கான்னு தெரிஞ்சு முகத்தை திரும்பினார், நேரில் பார்க்கல. தீர்க்க பெண்களை நிமிந்து பார்க்க மாட்டாராம், அதனால தீர்க்க சுமங்கலி பவன்னாராம். மறுபடியும் எழுத்து நமஸ்காரம் பண்ண, தீர்க்க சுமங்கலி பவ, மறுபடியும் நமஸ்காரம் தீர்க்க சுமங்கலி. எத்தனை தடவை நான் இதுதான் ஜப்பமா இன்னைக்கு, தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்க சுமங்கலி பவன் எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு எழுதுறேன்னு. சுவாமி நீங்க ஏதோ உபச்சாரத்துக்கு சொல்றீங்களா, இல்லை உண்மையாதான் சொல்றீங்களா? நான் என்னது, இந்த பீஷ்மருடைய வாக்கு உபச்சாரமா சொன்னா கூட அது போய் போகாது, சத்தியம். என்னது பீஷ்மர் தாத்தாவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்று பார்க்கறான். அவன் பீஷ்ம தாத்தாவான்னு சொல்லி அப்படி நின்று பார்த்தாலே திரும்பி பார்க்கறா திரௌபதி. ஆஹா திரௌபதியா, திரௌபதி பார்த்து ரொம்ப நாளாச்சே, அம்மா சௌக்கியமா, நல்லா இருக்கியா, நீ ஏன் வந்திருக்க, நான் யாரோ ஒரு பெண்மணி வந்திருக்கான்னு நினைச்சேன், தீர்க்க சுமங்கலி பவன். இந்த பீஷ்மருடைய வார்த்தை விளையாட்டா சொன்னா கூட அது போய் போகாது அப்படின்ட்டு சொன்னார் இல்லையா. அது கிருஷ்ணன் கேட்டானா, அங்க சாட்சியா கேட்டான் பகவான். உடனே ரொம்ப நல்ல விஷயம், ஆனா உன்னை ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு நீயே வரமாட்ட, உன்னை யாரோ ஒருத்தன் அழிச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னு. யாருன்னா இதை மாதிரி வேலைலாம் செய்யறது பீமன் தானா. ஒருவேளை பீமன் வந்து காணான்ட்டு வந்து பார்க்கலான்ட்டு வெளியே வந்து பார்த்தா இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா பீதாம்பரத்தை அப்படியே மூடி வச்சிருக்கானா. லைட்டா அந்த மயில் பள்ளி மட்டும் வெளியே தெரியுதான். கொண்டையை மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த மயில் பிள்ளை மட்டும் மூடாம இந்த முகத்தை மட்டும் மூடி நிற்கிறானா கிருஷ்ண பீஷ்மர் வெளியே வரும்போது. அப்ப யார் உன்னை அழிச்சுட்டு வந்தது, வான்னு சொல்லிட்டு வெளியே வான்னு சொல்லிட்டு அப்படி போய் வந்து பார்த்தா அந்த மயில் பிள்ளை பார்த்தோடனே ஏய் இங்க வாடா அப்படின்னு. உடனே திரௌபதி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் கூப்பிடுறானா. உடனே போய் பிடிச்சிட்டாரு. எங்க போறது, ஏன் நீங்களோ வந்து தீர்க்க சுமங்கலி பவன் சொல்றீங்க,
நாளைக்கு எப்படியும் பாண்டவர்களுக்கு மரணம் இல்லை, நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால நான் இன்னைக்கு போய் நல்லா நிம்மதியாக தூங்கலாம். இனிமேல் பாண்டவர்களை பற்றி நான் கவலைப்பட வேண்டியதில்லை, நிம்மதியாக தூங்கிடலாம். நீங்களும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்க தெற்கு சுமொழி பவன்ட்டு. அவள் தான் நான் போகிற கொஞ்சம் களைப்பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். எங்கே ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி நிறுத்திட்டாரு. என்னுடைய சபதத்தை நீ முறியடிச்சிட்டே, நாளைக்கு யுத்தம் தடைபடாமல் இருக்குமே ஆனால் நான் பாண்டவர்களை வதம் பண்ணன்னு சொன்னேன். அந்த சபதத்தை நீ தீர்க்க சுமங்களையும் போன ஆசீர்வாதம் வாங்கி இப்ப பாண்டவர்களை காப்பாத்திட்ட. என் சபதத்தை முறியடிச்ச, அதே மாதிரி உன்னுடைய சபதத்தையே நான் முறியடிக்கிறேன். என்ன அப்படின்னா, என்ன கபடத்தனம், நீ எப்படி ஏமாத்திருக்க என்ன அப்படின்னா, நானா ஏமாத்துறேன், நீ ஏமாத்திட்டு என்ன ஏமாத்துறது. நீ பார்த்துட்டுல ஆசீர்வாதம் பண்ணிடணும், பார்க்காம தீர்க்க சுமங்கலி போவானே ஆசீர்வாதம் பண்ணா ஏத்துண்டா அவள் தான். அதனால அதை பத்தி பார்க்காம ஆசீர்வாதம் பண்ணது உன் தப்பு தானே, நீங்க ஏமாந்துட்டு நான் என்ன ஏமாத்தணும்னு சொல்றீங்களே அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான். அவரும் சொல்றாரு, சரி நீ என்ன சொல்லிருக்க, இந்த போர்க்காலத்துல நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க இல்லையா, நாளைக்கு நான் சக்கரபாணியா உன்னை நான் பார்க்கலன்னா நான் கடைபிடிச்ச பிரம்மச்சரியம் போய் நான் கங்காபுத்திரன் இல்லை அப்படின்னு சொல்லி சபதம் விட்டாராம். நான் சந்தனு மகாராஜனுடைய புத்திரன் இல்லை அப்படின்ட்டு பல சபதம் விட்டாராம். சபாஷன்ட்டு பகவான் போயிட்டான். ஏன்னா எல்லாமே நிறைவேற போகுது. இப்போ என்னன்னா, யுத்தம் தடைபடாமல் இருக்குமானாலும் ஒரு வார்த்தை சொல்லிக்க. அதனால இந்த சிகண்டியை கொண்டு வந்த முன்னாடி எடுத்துட்டா யுத்தம் தடைபட்டுரும். சிகண்டி என்னன்னா பெண்ணா இருந்து ஆணா மாறணும். அதனால அவன் யுத்தம் பண்ண மாட்டார், அவனை முன்னாடி வச்சா யுத்தம் பண்ண மாட்டார். அப்போ யுத்தம் தடைபட்டுரும். அவன் எந்த தண்ணியில் தூங்கி இருந்தாலும் தண்ணி தெளிச்சு அவனை கொண்டு அவங்கள ஒரு வில்லு கேடையும் கத்தியெல்லாம் குத்து நிற்க வச்சு முன்னாடி நிற்க வச்சிடறேன் நாளைக்கு. அப்போ யுத்தம் தடைபட்டுரும் இல்லையா, அப்போ பார்த்துக்கலாம் நீங்கள் எப்படி பாண்டவர்களை வாதம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு பகவான் ஏற்பாடு பண்ணுறான். இவர் சக்கரபாணியாக பார்க்குறேன் அப்படின்ட்டு சபதம் விட்டார் பீஷ்மர். உடனே மறுநாள் பார்த்தா பயங்கரமான யுத்தம். என்ன யுத்தம்னா, கிருஷ்ணனை சக்கரபாணியாக பார்க்கணும், அதான் அவருடைய நோக்கம். அதெல்லாம் ரொம்ப கோபத்தை மூட்டுறாரு யார், பீஷ்மாச்சாரியார். பயங்கரமாக சேனைகள் அப்படியே அக்னியாஸ்திரம் போட்டு எரிகிறார். பயங்கரமான யுத்தம். மறுநாள் யுத்தம் பார்த்தா பயங்கரமான யுத்தம் பண்ண உடனே பார்த்தா அர்ஜுனனை பார்க்குறாரு கிருஷ்ணர், பீஷ்மரை பார்க்குறாரு. அர்ஜுனை பார்க்குறாரு, பீஷ்மரை பார்க்குறாரு. அர்ஜுனை பார்க்குறாரு, பீஷ்மரை பார்க்குறாரு. அர்ஜுனை பொறுமையாக சண்டை போடுறான். பீஷ்மர் பார்த்தா அப்படியே கொளுத்துறாரு. இப்படி அடிக்கிறாரு. தாத்தா பார்த்தா 80 வயசுல 25 வயசு பையன் மாதிரி சண்டை போடுறான். இப்பவே இப்படி சண்டை போடுறாரு, பால்யத்தில் எப்படி சண்டை போட்டுருப்பாரு அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்படுறான் அர்ஜுனன். சரி, இந்த யுத்தம் ஆச்சரியத்தை இதை பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு அவனை இந்த போர்க்காலத்துக்கு வந்த சண்டை போடுறாருன்னா நீ ஆச்சரியப்படுற, தாத்தா யுத்தம் பண்றாரு, சூப்பரா யுத்தம் பண்றாருன்னு அதை பார்த்து ரசிக்கிற. இல்லை, தாத்தா எவ்வளவு வீரமா சண்டை போடுறாரு பத்தியா அப்படின்ட்டு. நீ சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறான், மொல்லமா சண்டை போடுறான் தாத்தா மேல உள்ள பாசத்தினால. உடனே பார்த்தா தேரை முன்னாடி கொண்டு போறாரு. வேணா தாத்தா முன்னாடி தேர் கொண்டு போகாத, பயங்கரமா சண்டை போடுறாரு. அப்போ நான் அதான் சொல்ல, ஓட்டுறவனுக்கு சாரதியாக நான் இருப்பேன். அதனால பார்த்தாரு அர்ஜுன சரியா சண்டை போறதா தெரியல. உடனே ரதத்திலிருந்து குதிச்சிட்டாரு. ஸ்வநிகமம் அபகாய மத் பிரதிஜ்ஞாம் ருதம் அதிகத்தும் அவப்ளுதோ ரதஸ்தः திருதரத சரணோக்கிய சலத்குஹு ஹரிரிவ ஹந்தமிபம் கதோத்தரீய. அப்போ கிருஷ்ணன் பார்த்தான், என்ன பண்ணான்னா உடனே ரதத்திலிருந்து தொப்புன்னு குதிச்சுட்டு அந்த உத்தரையும் நழுவது கூட பொருட்படுத்தாம அந்த உத்திரையத்தை தாண்டின்னு போறானா பகவான். அப்போ அந்த கதோத்தரீய அந்த உத்திரையத்தை ஏன் விட்டு போறான்னா, நான் போனா கூட அந்த உத்தரையும் சாரத்தியம் பண்ணும், அதனால குதிரைகள் எங்கேயும் தடமாறாது அப்படின்றதுக்காக சாரத்தியம் பண்ணுறதுக்காக அந்த உத்தரையத்தை விட்டு போறான்னா. இன்னொரு அர்த்தம் கதோத்தரீய அந்த உத்தரையை எதுக்காக விட்டான்னா, இந்த அர்ஜுனுக்கு சாரத்தியம் நான் தான் பண்ணுவேன், வேற யாருக்கும் சீட்டு பிடிச்சிட கூடாதுன்னு அந்த சீட்டு போட்டு போறானா, துண்டு போட்டு போறானா பகவான். அது மட்டும் இல்லை, உத்தரையத்தை நழுவி ஏன் தாண்டி போறான்னா, பூமாதேவி பார்த்தாலாம். நீங்க ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ ஆயுதம் எடுத்துட்டு போறீங்க பீஷ்மரை கொல்றதுக்கு. அதனால நீங்க சொன்ன வாக்கை தவறிட்டீங்க. அதே மாதிரி எனக்கு பூமி பாரத்தை குறைக்கிறேன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையும் நீங்க மீறிடுவீங்களா அப்படின்னு பூமாதேவி கேட்கறாளாம். அது கிருஷ்ணன் சொல்றாரு, துண்டை போட்டு தாண்டுறாராம் பூமி மேல. நான் இந்த துண்டை போட்டு தாண்டி சொல்றேன், உனக்கு பூமி பாரத்தை குறைக்கிறது உனக்கு கொடுத்த வாக்க நான் மீற மாட்டேன் அப்படின்னு துண்டை போட்டு தாண்டி காமிக்கிறானா பூமாதேவிக்கு, சத்தியம் பண்ணி கொடுக்குறானா.
அதான் கதோத்தரிய துண்டு போட்டு தாண்டானாம் பகவான் பூமாதேவிக்கு உனக்கு கொடுத்த. ஏன்னா பீஷ்மர் நல்ல காலமா பூமி பாரத்தை குறைக்காதபடி நான் செய்யறேன்னு சபதம் இல்லை. அப்படி பக்தன் சபதம் விட்டு இருந்தா ஒருவேளை அதையும் மீறி இருப்பாரு. ஆனா அப்படி சபதம் இல்லை. என்ன சபதம் விட்டாருன்னா சக்கராயுத பாணியா உன்னை பாக்குறேன், ஆயுதம் எடுக்கும்படி செய்யறேன் அப்படின்னு தான் சபதம் விட்டார். அதனால அதை தான் நான் நிறைவேற்றுவேன். பூமாதேவியே உன் பூமி பாரத்தை குறைக்கிறது உனக்கு கொடுத்த வாக்க நான் மீற மாட்டேன் அப்படின்ட்டு துண்டப்பட்டு தான்றானா பகவான். அது மட்டும் இல்லை, அந்த உத்தரியம் நழுவுறது என்னன்னா பக்தனுக்காக அப்படி உத்தரிய நழுவ அந்த அந்த உத்தரிய நழுவ அந்த கோபாவேசத்தோட வந்தாதான் அந்த ஆவேசத்தோட சக்கராயத்தை தூக்கி காமிச்சாதான் என்னன்னா நிஜமா இருக்கும், பார்க்கறதுக்கு ரியலா இருக்கும். இல்லாட்டி பக்தனுக்காக சக்கராயத்தை தூக்கிட்டு வந்தார் அப்படின்னா பார்க்குறவங்களுக்குலாம் பக்தனுக்காக தூக்கி வந்தார். அது ஒரு நேச்சுரலா இருக்காது. அந்த கோபாவேசத்தோட ஒரு சிங்கத்தை ஒரு யானையை மத்தகத்தை பிளக்க சிங்கம் பாஞ்சு ஓடி வர மாதிரி அந்த கோபாவேசத்தோட அந்த நாடகம் நடிக்கிறான் பகவான். கோபாவேசத்தோட பீஷ்மருடைய கொல்ல வர மாதிரி அப்படி வரானா. பீஷ்மர் சொன்னார் அதனால சக்கராயத்தை தூக்கி போய் அப்படி கிடையாது. அப்படி சுபாவமாவே கோபம் அதனால சக்கராயத்தை தூக்கின மாதிரி பகவான் அப்படி காண்பிக்கிறானா பகவான். ஏன்னா பக்தனுக்கு தான் தெரியணும் அவருடைய சத்தியத்தை நிறைவேற்றணும், மற்றவங்க தெரியணும்னு அவசியம் இல்லை. அப்படி பகவான் காண்பிக்கிறான். அதனால சொல்ற ஸ்வர்ணிகமம் அபகாயம் மத் பிரதிஜ்ஞாம், தன்னுடைய சத்தியத்தை கூட விட்டுட்டு பக்தனுடைய சத்தியத்தை நிறைவேற்றுவதற்காக அப்படி ஓடி போறானா. மத் பிரதிஜ்ஞாம் ருதம், என்னுடைய பிரதிஜ்ஞையை சத்திய உண்மையாக்குவதற்காக அப்படி மத் பிரதிஜ்ஞாம் ருதம் அதிகத்தும் அவப்ளுதோ ரதஸ்தக, அதை செய்வதற்காக அப்படி ஓடி சக்கராயத்தை தூக்கின்னு ஓடி வந்தானே பகவான். திருத ரத சரணோப்பி ரத சக்கரத்தை தூக்கிட்டு ஓடி வந்தானா பகவான். அந்த பூமி நடுங்க. அப்போ அர்ஜுனன் கிருஷ்ணா வானா நீ ஆயுதம் எடுக்க மாட்டேன் சொன்னியா, ஆயுதம் எடுத்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் பூச்சி தடுக்கிறான் அர்ஜுனன். போகாத வானா கிருஷ்ணா, போகாத வானா, விட்றா நீ விட்றான்னு சொல்லிட்டு அர்ஜுனன் இழுத்துனே போறாரு பகவான். அப்படி வேகத்தோட பகவான் சிங்கம் யானை கொல்ல சிங்கம் ஓடி வராராம். சலத்குஹு ஹரிரிவ ஹந்தமிபம் கதோத்தரிய. அப்புறம் கிருஷ்ணன் அப்போ அதான் அந்த சக்கராயுதத்தை சமாதானப்படுத்தனே. அப்போ ஒரு ஆயுதங்கள்லாம் கீழே போட்டு ஏகி புள்ளார வெந்தா அப்படின்ட்டு பகவானை நோக்கி ஸ்தோத்திரம் பண்றாரு பீஷ்மாச்சாரியார். இப்பவே எனக்கு மோட்சத்தை கொடுங்க, சக்கராயுதத்தினால என்னை வதம் பண்ணி எனக்கு மோட்சத்தை அழியுங்கள் அப்படின்ட்டு கைகூப்பி வணங்குறாரு. அப்போ கிட்ட சொல்றாரு, நீங்க உங்க வாக்க உங்க சத்தியத்தை நிறைவேற்றிட்ட சந்தோஷமா, உங்க பிரதிஜ்ஞையே என்ன ஆயுதபாணியா சக்கரபாணியா பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கல்ல, ஆயுதபாணியா என்ன பார்த்துட்டீங்க சந்தோஷமா அப்படின்ட்டு மனசுக்குள்ள அது பக்தனும் பகவானும் பேசிக்கிறது. அப்போதான் அதைத்தான் இங்க பீஷ்மாச்சாரியர் சொல்றாரு, என் சத்தியத்தை அவன் கோபத்துல என் மேல உள்ள கோபத்துல ஓடி வரல, என் சத்தியத்தை நிறைவேற்றத்துக்காக அப்படி உத்தரிய நழுவ அப்படி யானையை கொள்ள சிங்கம் போல ஆவேசமா அர்ஜுனன் தடுக்க அந்த அர்ஜுனையை இழுத்துன்னு அப்படி ஓடி வந்தானே என் பகவான் அல்லவா. அன்னைக்கு சத்தியத்தை நான் நினைச்சா மீறி இருக்கலாமே கிருஷ்ணன். இப்போ பக்தனுடைய சத்தியத்தை சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம், உண்மையான பக்தன் வாழ்க்கை சத்தியமாகுவது தான் பகவானுக்கு அழகு. பக்தங்களை தோத்து போறது தான் பகவானுக்கு அழகு. பக்தங்களை போய் ஜெயிச்சா அது அழகு இல்லை. அதனால என் வாக்கு உண்மை இல்லாத பண்ணிருக்கலாமே பகவான் நினைச்சா, ஆனா உண்மையா பண்ணானே எதனால என் மேல உள்ள கருணைடா அந்த கிருஷ்ணனுக்கு அப்படின்னு பீஷ்மாச்சாரியங்க சொல்றார். ஸ்வநிகமம் அபகாயம் மத் பிரதிஜ்ஞாம் ருதம் அதிகத்தும் அவப்ளுதோ ரதஸ்தக திருதரத சரணோப்பியா சலத்குஹு பூமி நடுங்க. பூமி எதனால நடுங்கினான்னா, ஐயோ நம்மளை கொத்த சத்தியத்தை மீறிட்டு வரோன்னு பயந்து நடுங்கலாம். பயப்படாத, உனக்கு கொத்த சத்தியத்தை வேற மாட்டா பிம்பாரத்தை குறைக்கிறேன் அப்படின்ட்டு தாண்டி போறானா. சலத்குஹு ஹரிரிவ ஹந்தமிபம் கதோத்தரிய. அது எவ்வளோ அருமையான ஸ்லோகம். சித விஷிக ஹதோ விசிர்ணதம்ச சதஜ பரிப்புலத ஆததாயினுமே. அப்படி பகவான் அப்படி என்னை எதிர்க்க வந்தபோது கூட நான் பானங்களால பிளந்தேன், அவனுடைய கவசத்தை பிளந்தேன், அந்த ரத்தம் குபுன்னு அவனுக்கு பொங்கி வழிந்தது. என் கூர்மையான பானங்களால் அந்த பகவானை நான் அடிச்சிட்டேனே அப்படின்னு அப்படி ஒரு முரட்டு பக்தி பண்ணியிருக்காராம். அம்புகளையே புஷ்பங்களா அர்ச்சனை பண்ணியிருக்காராம். இப்படிப்பட்ட ஒரு முரட்டு பக்தி. வெளிப்புறமா பார்த்தா முரட்டு பக்தி, ஆனா உள்ளத்துக்குள்ள பார்த்தா கோபிகா பாவம், ராதா பாவம். யார் பீஷ்மாச்சாருக்கு வெளிப்புறமா முரடானா இருக்குமே அப்படின்னு இருக்கிறாராம். ஆனா உள்ளுக்குள்ளது பார்த்தா இலகிய மனசுடையவராக ராதா பாவத்தோட பக்தி பண்றாராம். சித விஷிக ஹதோ விசிர்ணதம்சக சதஜ பரிப்ளுத. அந்த கவசத்தை பிளந்து அப்படி பானங்களா பழக்கப்பட்டு ரத்த குமுன்னு பொங்க அப்படி பகவான் போர்க்காலத்துல நான் அடிச்சிட்டேனே அப்படின்னு.
சதஜ பரிபிரத ஆததாயின பிரசவம் அவிசசார மத்பதார்த்தம் ச பவதுமே பகவான் கதிர் முகந்தக. அப்போ என்னை வதம் பண்ண அப்படி சக்கராத்தி தூக்கின்னு ஓடி வந்தானே, அவனே எனக்கு கதி. அந்த முகுந்த முக்தி அளிக்கக்கூடிய முகுந்தனே, முகுந்த மலர் போன்ற முகமுடைய அந்த பகவானே எனக்கு கதி அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்றார். அப்புறம் சொல்றார், இப்பதான் கோபிகளை தியானம் பண்றார். லலித கல்வி விலாச வல்குஹாச பிரணய நிரீக்ஷண கல்பிதோருமானஹ கிருதமனு கிருதபத்திய உண்மதாந்தா பிரகிருதி முகன்களை எஸ்ய கோபவத்வஹா. அந்த லலிதான்ற பேரு சூச்சகமா அங்க சொல்றார். லலிதன்னா அழகான அப்படின்னு ஒரு அர்த்தம். அந்த லலிதமா பகவானுடைய நடை அழகு, அவள் லலிதமா இருக்குமா. பகவான் நடந்தா அழகு, நின்னா அழகு, அதரம் மதுரம் எல்லாமே மதுரம் தான் இல்லையா. மதுராதிபதி அகிலம் மதுரம். அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா நடந்தா அழகு, நின்னா அழகு, பேசினா அழகா, அந்த வியத்தஸ்த பாதமா நின்று புல்லாங்குழல் ஊதனா அழகு, எல்லாமே அழகு இல்லையா. அதான் லலித கதி, அவனுடைய நடை அழகாம். விலாசம் அவனுடைய புன்சிரிப்பு, முக விலாசம் அவ்வளோ அழகா இருக்கும். லலித கதி விலாசம் வல்குஹாச, அவனுடைய அந்த அவனுடைய அந்த உதாரணமான சிரிப்பு அவ்வளோ அழகா இருக்குமா. வல்குஹாச பிரணய நிரீக்ஷண கல்பிதோருமானாக, அந்த பகவானுடைய பார்வை இவர்கள் மேல அந்த கோபிகள் மேல படுறது பார்க்கறதும், கோபிகளை அவரில் பார்க்கறதும், அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த பிரேமையோட பிரணயத்தோடு அப்படி பார்த்து அவர்களுக்குள்ள அந்த பிரேமை பின்னி பிணையிறதும், அவர்களுக்குள்ள பிரிவு தாங்க முடியாம ஏங்குறதும், அந்த கிருஷ்ணனை போலே லீலைகளை அனுகரணம் பண்றதும், அந்த கிருஷ்ணமயமாவே மாறுறதும் அந்த கோபிகள், அந்த கிருஷ்ணனை போலவே நடந்து, அந்த கிருஷ்ணனை போலவே பேசி, அந்த கிருஷ்ணனை போலவே சிரிச்சு, அந்த கிருஷ்ணனை போலவே நின்று, அந்த கிருஷ்ணனை போலவே லீலைகள் பண்ணி, இப்படிலாம் அந்த கிருஷ்ணமயமாவே மாறி விட்டாரலாம் அந்த கோபிகள்லாம். லலித கதி விலாச வல்குஹாச பிரணய, அவனை கிருஷ்ணன் போலே சிரிக்கிறது, கிருஷ்ணனை போலே பேசுறது, கிருஷ்ணனை போலவே நடக்கிறது, எல்லாமே கிருஷ்ணனை அனுகரணம் பண்ணி அந்த கோபிகள்லாம் கிருஷ்ணனாவே மாறிட்டாங்களாம். கோபிகள்லாம் கண்ணு கரையில் ஆயிட்டாங்களாம். கோபிகள் போல வெள்ளை வெள்ளையில் செவப்பா கிருஷ்ணன் ஆயிட்டானான். கிருஷ்ணனை தியானம் பண்ண கிருஷ்ணன் வந்து கோபிகளை தியானம் பண்ணி கிருஷ்ணன் பார்த்தா வெள்ளையா இருக்கிறான். கோபிகள்லாம் கண்ணு கரையில் இருக்காங்க. அந்த எத்பாவோ தத்பாவதின்னு அந்த பாவத்துல அப்படி மாறிடுவாங்களாம். இது பிருந்தாவனத்துல ஒரு இடத்துல இருக்குது. அது ஒரு இடம், அதாவது கிருஷ்ண அது ஒரு சித்திரம் வரைஞ்சிருக்காங்க. அது சில மாதிரி. அது என்னன்னா ஒரு இடம் நிமிழ்த்தல்னா அந்த புளியாம்பழம் காய்க்காத ஒரு மரம் இருக்கு. அந்த புளியாம்போடு வந்து ராதை காலில் குத்துனதால கிருஷ்ணர் வந்து அந்த மரத்துக்கு சாபம் கொடுத்துட்டாராம். இனிமேல் இந்த புளியாம்பழமே காய்க்கூடாது இந்த புளியா மரத்துல அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. அந்த புளியா மரம் என்னைக்கு இருக்குது, அந்த நிமிழ்த்தல்னு சொல்லக்கூடிய அந்த இடம். அந்த இடத்துல வந்து கோபிகள்லாம் கிருஷ்ணமயமா மாறணும், கிருஷ்ணன் வெள்ளையானது அந்த படம் அந்த சித்திரம் இருக்கு. அங்க பார்த்தா பிருந்தாவனத்துல போய் பார்க்கலாம். அப்படி கிருஷ்ணமயமா மாறிட்டாங்களாம். இதை வந்து தியானம் பண்றாரு, கோபிகளை தியானம் பண்றாரு. அந்த கோபிகளை தியானம் பண்ணாதானே கிருஷ்ண பக்தி நமக்குள்ள உண்டாகும். ராதைன்னா ரதி, கிருஷ்ணத்துல பிரேமை. அதனால லலித கதி விலாச வல்குஹாச பிரணய நிரீக்ஷண கல்பிதோருமானாக கிருதமனு கிருத உண்மதாந்தாக, அந்த கிருஷ்ண மாதிரியே செயல்களை செய்து முந்தானை தூக்கி தான் கோவர்த்தனம் வளர்கிறேன். ஒரு கோபிகை ஓதிப்பாலம் வருது, ஏ துஷ்ட பாம்பே ஓடி போற அமன தீர்த்துக்கு, இந்த யமுனையை தூஷிக்காத அப்படின்றது தத்துவலாம். இன்னத்துல வந்து ஹே பூதனையை உன்னை வதம் பண்றப்ப, ஹே திருநாவத்தனை உன்னை வதம் பண்றப்ப அப்படின்னு கிருஷ்ணன் வந்து அசுரலை வதம் பண்ற மாதிரி அந்த கோபிகள் ஒருத்தர் அவங்களுக்குள்ள ஒரு லீலைகள் பண்ணுவாங்க, கிருஷ்ணா மாதிரியே லீலைகள் பண்ணுவாங்க. அப்படி பிரகிருதி மகன்களை எஸ்ய கோபவத்வக, அந்த கோபிகள்லாம் கிருஷ்ணமயமாக ஆனார்களே. பிரகிருதி மகன்களை எஸ்ய கோபவத்வக, இப்படி அந்த கோபிகளை ஸ்மரணம் பண்றார். அடுத்ததா ராஜசூய வேள்வியை தியானம் பண்றார். முனிகணன் ரூபவர்க்கிய சங்குலே அந்த சதசி யுதிஷ்டிர ராஜசூய ஏஷாம். யுதிஷ்டருடைய ராஜசூய வேள்வியில முனிவு கடங்கள்லாம் வந்து சூழ்ந்தாங்களாம். எதுக்காக முனிக்கடங்கள்லாம் காட்டுல இருக்கவங்களாம் இங்க வரணும் ராஜசூய வேள்விக்குன்னா? தர்மபுத்திர ராஜசூய வேள்வி பக்கத்துக்கு இல்லை, அங்க வந்து கிருஷ்ணனுக்கு முதல் பூஜை கிடைக்கும் போதே வரவங்களுடைய பாதங்கள்லாம் அலமுனானா கிருஷ்ண பரமாத்மா. பகவான் இறைவனா இருக்கிற அவனுக்கு வந்து யார் காலையாவது அவன் காலில் தான் எல்லாம் விழுந்து கிடக்கணும். அவன் பரமாத்மா, அவன் யார் காலில் போய் விழணும்? அவன் யார் மற்றவங்க யார் காலை போய் அலமுனா? அவன் எல்லாரும் கௌரவமான வேலைகள் எடுத்துனாங்க. துரியோதனெல்லாம் பரிசு பொருட்கள் வாங்கி வைக்கிறது, இந்த கர்ணம் வந்து தானம் பண்றது, இது மாதிரி உயர்ந்த வேலைகள்லாம் அந்த ராஜசூய வேள்வியில எல்லாரும் வந்து கௌரவமான வேலைகள் எடுத்துனாங்க. ஆனா ரொம்ப சீப்பான ஒரு வேலை, எல்லாரும் வரவங்களுடைய பாதங்களை அலம்புறது, அந்த வேலையை கிருஷ்ணன் எடுத்துனாங்க. அந்த முனிகணங்கள்லாம் வந்த போது அவருடைய பாதங்கள்லாம் அலம்புனாராம். அந்த முனிகனை நிருபவர்க்கிய சங்குலே அந்த சதசி யுதிஷ்ட ராஜேஷன்,
அந்த ரிஷிகள் எல்லாம் பாதுகாலம் இருந்தால்தான், எல்லாரையும் வணங்குனால்தான் எல்லாராலையும் வணங்கப்படுபவனா கிருஷ்ணன் இருக்கிறானாம். அதனால அந்த முனிகணங்கள்லாம் பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு ஆசையா வந்தாங்களாம் அந்த ராஜசூய வேள்விக்கு. அப்போ அந்த சதசி யுதிஷ்டர் ராஜசூய ஏஷாம், அந்த ராஜசூய வேள்வியில பகவானுக்கு அக்கர பூஜை கொடுக்கும்போது பகவான் மகா பிரகாசமா இருந்தானாம். அந்த சிம்மாசனத்துல அவனுக்கு உயர்ந்த ஆசனம் கொடுத்து அவனுக்கு பூஜைகள் பண்ணும்போது ரிஷிகள்லாம் கண்கொள்ளா காட்சி. அந்த பிரேமானந்தத்துல மிதகுறான். முனிகணன் ரூபவத்திய சங்குலே அந்த சதசி யுதிஷ்டர் ராஜசூய அர்ஹணம் உபபேத ஈக்ஷணியோ மம ரிஷி கோஷத ஏஷ ஆவிராத்மா. அப்படிப்பட்ட எல்லாருக்கும் வணங்கத்தக்க அப்படிப்பட்ட கண் படைத்த பலனே அந்த பகவானை கண்கொள்ளா காட்சியா பாக்குறது தான். அந்த பகவான் என் முன்னாடி இப்ப நிக்கிறானே, வைகுண்ட கோலத்துல காட்சி அடிச்சு சங்கச்சக்கர கதாதாரியா ஏஷ ஆவிராத்மா, என் முன்னாடி நிக்கிறானே பகவான் அப்படின்ட்டு பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார். முனிகணன் ரூப சங்குலே அந்த சதசி யுதிஷ்டர் ராஜசூய அர்க்கணம் உபபேத ஈக்ஷணியோ, அவர் முதல் பூஜை கொடுத்தாரலே மம ரிஷி கோஷத ஏஷ ஆவிராத்மா. இப்ப என் மூண கண்களால பார்க்கும்படி எனக்கு பகவான் காட்சியளிக்கின்றார். தமிமம் அகமஜம் சரீரபாஜம் ஹிருதி ஹிருதி திஷ்டதம் ஆத்ம கல்பிதானம். அவன் இந்த வெளிப்புறமா இருக்கிற ரூபத்தில் மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஜீவராசிகளுடைய ஹிருதயத்திலையும் பகவான் வாசம் செய்கின்றான். எப்படி ஒவ்வொரு கண்கள் ஒரே சூரியன் பல கண்கள்ல பார்க்கும்போது பல சூரியனா தெரியுதோ, அதே போல ஒரே பகவான் தான் எல்லாரும் ஹிருதயத்திலும் பல பகவானா தெரியும். ஒவ்வொரு ஹிருதயத்திலும் வாசம் பண்ணுறதுனால பல பகவானா தெரியுதான் அப்படின்ட்டு அந்த விதூத பேத மோகம், இந்த பேதமான இந்த உலகத்தை உலகமா பார்க்காம, இந்த ஜீவராசில மனுஷனா மிருகங்களா பார்க்காம எல்லாத்துலயும் கிருஷ்ணன் ஏகாந்த பக்தி கோவிந்த சர்வத்திர ததீக்ஷணம் அப்படின்ற மாதிரி எல்லாத்துலயும் அந்த கோவிந்தனையே பார்த்தாராம். அதான் விதூத பேத மோகம். இந்த பேத புத்தியானது நீங்கி எல்லாம் கிருஷ்ணமயமா தோணிச்சான் ஒரு கடைசி காலத்துல. அதான் அந்த கடைசி ஸ்லோகம் இது. தமிமம் அகம் அஜம் சரீரபாஜம். சரீரம் என்ற பாத்திரத்துல ஒவ்வொரு பாத்திரத்துல உள்ள தண்ணீர்ல ஒவ்வொரு சூரியன் தெரிகிற மாதிரி தண்ணீர்ல, அது மாதிரி பல உடல்ல இருக்கிற கிருஷ்ணன் பல பரமாத்மாக்களாக பல ரூபங்களை தெரியலாம் பகவான். எல்லா ஹிருதயத்திலும் பகவான் பரமாத்மா வியாபிச்சிருக்கிறான். சரீரபாஜம் ஹிருதி ஹிருதி திஷ்டிதம் ஆத்ம கல்பிதானம். ஒவ்வொரு ஹிருதயத்திலையும் ஆத்மாவா வியாசம் பண்றான். பிரதி திருஷம் இவ நைகதார்க்கம் ஏகம் பிரகிருதி சமதிகதோ அஸ்மி விதுத பேதமோகம். தமிமம் அகமஜம் சரீரபாஜம் ஹிருதி ஹிருதி திஷ்டிதம் ஆத்ம கல்பிதானம் பிரதி திருஷம் இவ நைகதார்க்கம் ஏகம். பல ஒவ்வொரு கண்கள்லயும் பல சூரியன் தெரிகிற மாதிரி. பிரதிஷம் நைகதார்க்கம், ஆர்க்கம்னா சூரியன், நைகதார்க்கம் ஏகம் ஒரே சூரியன் பல சூரியனா தெரிகிற மாதிரி. சமதிகதோ அஸ்மி விதூத பேதமோக. அடிப்படை இந்த ஒரே பரமாத்மா தான் எல்லாத்துலையும் வியாபிச்சிருக்கான், இவனைத்தான் ரெண்டாவது வஸ்து கிடையாது அப்படி இந்த பேதமாலுமே நீங்கி எல்லாமே கிருஷ்ணஸ்வரூபமா பார்த்தாராம். அப்படி கிருஷ்ணனிடத்துல மனசு ஒருமுகப்பட்டுச்சு பீஷ்மருக்கு. எதுவுமே அவருக்கு தெரியல, எல்லாமே கிருஷ்ணமயமா தோன்றது அவருக்கு. அப்போ கிருஷ்ண ஏவம் பகவதி மனோ வாக்கு திருஷ்டி விற்த்திபிகி. கிருஷ்ணனிடத்துல மனசு வாக்கு அந்த பார்வை எல்லாமே கிருஷ்ணனிடத்திலேயே அப்படியே ஒருமுகப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு அவருக்கு ஆத்மன் ஏவ ஆத்மானும் ஆவேசிய, தன்னுடைய ஜீவாத்மாவை அந்த பரமாத்மாவுக்குள்ள ஆவேசமாக்கிட்டார். அப்போ சுவாசம் பகவானத்தில் அப்படி ஆத்மா பிரவேசம் பண்ணே அந்த சுவாச உபாரமத்து ஆத்மன் ஏவ ஆத்மானும் ஆவேசிய. ஸோ அந்த சுவாச உபாரமத்து அந்த கடைசி மோட்சம் அடையும் போது உண்மையிலே முக்தி அடைந்தவர்கள் மூச்சு வெளியே போகாதான், உள்ளவே அடங்கிடுமா அந்த மூச்சானது. அப்படி பீஷ்மாச்சாருக்கு உள்ளவே அந்த மூச்சானது அடங்கி போச்சான். அப்படியே அவர் பாட்டுக்கு சம்பத்தியமானம் ஆக்ஞாய பீஷ்மம் பிரம்மணி நிஷ்கலே. அந்த பகவானுடைய அனுகிரகத்தினால நிஷ்கல பிரம்மத்தில் அப்படியே கலந்துட்டார். அந்த ஜீவன் முக்தி அடைஞ்சிட்டார். சர்வே பபோவுஸ்தே தூஷ்ணிம் பயாம் சேவ தினாத்தியே. எல்லாரும் அந்த பீஷ்மர் அப்படியே பார்த்து ஸ்தோத்திரம் முடிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே பகவானத்தில் ஐக்கியமானது எல்லாரும் பார்த்தாங்க. அந்த இடத்துல ஒரு மௌனம், அந்த மௌனம் குப்புன்னு அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன். என்ன வைப்ரேஷன்னா அந்த இடத்துல எல்லாரையும் மௌனமாக்கிடுச்சு. யாரும் பேசணும்னு பேச முடியல, அங்கே மௌனம் நீச்சல் செலுத்துறாங்க. பீஷ்மர் முக்தி அடைஞ்சிட்டார். அப்போ எப்படின்னா பொழுதெல்லாம் இந்த கிளப்பில இந்த பறவைகள்லாம் சத்தம் போட்டுன்னு இருக்கும். சாயங்காலம் பொழுது முடிஞ்சிச்சுன்னா எல்லாம் கூடுகளில் போய் அடங்கிட்டு நிசப்தமாக இருக்கும் இல்லையா,
அது மாதிரி ஒரு சைலன்ஸ், அப்படிப்பட்ட ஒரு அமைதி ஏற்பட்டது அந்த இடத்துல. பீஷ்மாச்சாரியர் முக்தி அடைந்த சமயத்துல அந்த இடத்துல அந்த தூஷ்ணி மௌனம் என்ற அந்த வாசனை அங்க எல்லாம் அப்படியே கம்முன்னு அப்படியே உப்புன்னு பரவச்சு. அவ்வளோ அமைதி சாந்தியானது அங்க நிலவச்சு அந்த இடத்துல. சர்வே பபுஸ்தே தூஷ்ணிம் பயாம் சீவ தினாத்தியே, தினத்தினுடைய முடிவுல எப்படி பறவைகள்லாம் தன் சப்தங்கள்லாம் அடக்கி அமைதியா இருக்குமோ அது மாதிரி சாந்தி ஏற்படுதாங்க. அது பிறகு இவர் சொன்ன அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினால பகவன் நாமங்களை சொல்லி சொன்னதுனால அந்த கிருஷ்ணனுடைய பெருமைகளை பத்தி பேசுறதால ஹிருதயம், அந்த ரிஷிகள் அங்க வந்திருந்த தேவ ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள், ராஜ ரிஷிலாம் வந்திருக்காங்க இல்லையா, அவளுக்கு ஹிருதயம் முழுவதும் அந்த மகாத்மா மோட்சம் அடைந்ததை பார்த்துட்டு அந்த ஹிருதயம் முழுவதும் கிருஷ்ண ஹிருதயமா அவங்களுக்கு மனசு கிருஷ்ண ஹிருதயமா தன்னுடைய ஆசிரமங்களுக்கு போனாங்களாம். துஷ்டுவர் முனையோ கிருஷ்டாக கிருஷ்ண தத் குஹ்ய நாமபிகி, அந்த ரகசியமான விஷ்ணு சஹஸ்ரநாமங்களை கேட்டதுனால கிருஷ்ண ஹிருதயமா மாறி போச்சு அவங்களுக்கு. அவ்வளவு சந்தோஷம் அடைந்தார்களாம். நமக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் கிடைச்சதே, பகவன் நாம சங்கீர்த்தனம் கிடைச்சதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர்மம் கிடைச்சிருக்கேன்னு சொல்லி அந்த நாமங்களை அடிக்கடி அப்படி வாயார விஸ்வம் விஷ்ணு வசத்கார பூத பவ்ய பகவத் அந்த நாமங்களே உச்சரித்து கொண்டு இருந்தாரலாம் அந்த ரிஷிகள்லாம், அங்க இருக்கிற ரிஷிகள்லாம். துஷ்டவர் முனையாக கிருஷ்டாக கிருஷ்ண தத் குஹ்ய நாமபிகி, கிருஷ்ணனுடைய ரகசிய நாமங்களை பாடிக்கொண்டிருந்தார்கள் சந்தோஷமாக. அதுக்கு பிறகு அவர்கள் தங்களுடைய ஆசிரமங்களுக்கு போறாங்க. எப்படி கிருஷ்ண ஹிருதயத்தோடு போறாங்களாம். கிருஷ்ணனை தியானம் பண்ணிட்டு வாக்குல பகவன் நாம சொல்லிட்டு அப்படி ஹிருதயம் முழுதும் கிருஷ்ணமயமாக போகிறார்களாம். அதான் மகான்கள். கிருஷ்ண ஹிருதயாக சுவாசமான் பிரயு புனக ததஸ்தே கிருஷ்ண ஹிருதயாக சுவாசமான் பிரயு புனக தங்கள் ஆசிரமங்களுக்கு போய் சேர்ந்தாங்க. அவருக்கு தர்மபுத்திரர் அந்த 1.5 முகூர்த்தம் மௌனமா இருந்தாங்க. அது பிறகு தர்மபுத்திரர் ரொம்ப தேம்பி அழுதார். அவரை கிருஷ்ணர்லாம் சமாதானப்படுத்துறாங்க, பாண்டவர்கள்லாம் சமாதானப்படுத்துறாங்க. கிருஷ்ணர் மற்ற ரிஷிகள்லாம் சமாதானப்படுத்தினாங்க. பாண்டவர்ல சமாதானப்படுத்தினாலே அப்பா காந்தாரி திருதராஷ்டிரன்லாம் போய் சமாதானப்படுத்துறாங்க. பீஷ்மர் மோட்சம் அடைந்தது சொல்லி அப்புறம் சமாதானம் பண்ணோடனே அப்புறமா அதுக்கு பிறகு பீஷ்மர், அதனால்தான் பீஷ்மருக்கு ரிஷி தர்ப்பணத்துல பீஷ்ம தர்ப்பணம் பண்ணுவாங்க. அன்னைக்கு விசேஷமா பீஷ்ம தர்ப்பணம் பண்றது ரிஷிகளுடைய தர்ப்பணத்துல பீஷ்ம தர்ப்பணம் பண்ணணும் கண்டிப்பா. நம்மளுக்கு ஆச்சாரியர் இல்லையா அவரு, பீஷ்மருக்கு பசங்க பிள்ளைகள் இல்லை இல்லையா அவருக்கு. அப்போ நம்மள மாதிரி இந்த கிருஷ்ண பக்தர்கள் தான், பாகவதர்கள் தான் அவருக்கு பிள்ளைகள் போல. அதனால பீஷ்ம தர்ப்பணம் பண்ணுவாங்க. பிராமணர்கள் நிறைய பேர் பார்த்தோம். அவரால் சொல்லப்பட்ட விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான் இந்த கோயில்கள், இன்னைக்கு கோயில்களை திருப்பதியில எல்லா கோயில்களும் ஒழிக்குதுன்னா அவர் சொன்ன அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் தானே. அவ்வளவு விசேஷமானது அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம். அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் 3 தடவை சொன்னா என்ன பண்ணலாம், ராம ராம ராமான்னு சொன்னா 3 தடவை விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்ன பலன், ராம ராமான்னு சொன்னா போதும், அதுவே விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்ன பலன் கிடைச்சிடும். அப்புறம் என்னன்னா இந்த பாண்டவர்கள் வம்சம் இந்த அஸ்வத்தாமான விட்ட பிரம்மாஸ்திரத்தினால அந்த குலமே அழிஞ்சு போமா. அந்த பஞ்ச பாண்டவர்களுடைய பிள்ளைகளையும் அழிச்சிட்டான். யார்? அஸ்வத்தாமா. யாரும் எஞ்சி நிக்கல. கடைசியில ஒரே ஒரு குழந்தை பரீட்சித்துன்ற அந்த ஒரு குழந்தை மட்டும் அந்த குலவிருத்திக்காக பகவானால் காப்பாற்றப்பட்டு அந்த ஒரே ஒரு சிசு, அந்த ஒரு அத்தி புத்தகம் மாதிரி ஒரே ஒரு அந்த விதை முளைக்கிற மாதிரி அப்படி அந்த பரிசுத்து வளர்ந்தான். அந்த வம்சத்தை நிலைநிறுத்துவதற்காக பகவான் அந்த குழந்தையை காப்பாற்றினான். பகவான் வம்சம் உரோர் வம்ச தவாக்னி நிர்குதம் சம்ரோகித்வா பபபாவனோஹரிகி, அந்த குலத்தை விளங்க வைப்பதற்காக, அந்த குலத்தை வம்ச பரம்பரை அந்த வம்சம் விளங்குவதற்காக அந்த பரிசுத்தை காப்பாற்றி கொடுத்தானே பகவான். அடைபட்ட பவபாவனோஹரிகி, அந்த பிறவியை பாவனமாக்கக்கூடிய அந்த பகவான், சம்சாரத்தை அந்த பிறவியை அந்த வம்சத்தை விருத்தி செய்யக்கூடியவனாகிய ஹரியானவன் அந்த பரிசுத்தை காப்பாற்றி அந்த வம்ச விளங்க செய்தான் பகவான்.
சம்ரோஹயித்வா நிஜராஜ்ய ஈஸ்வரோ யுதிஷ்டிரம் பிரீதமனா பபூவக. அப்போ எப்போ பகவான் சந்தோஷம் அடைஞ்சார்னா, இந்த போர்லாம் முடிஞ்சு தர்மபுத்திரராக அவரை தர்மத்தை நிலைநாட்டி தர்மபுத்திர ராஜ்யத்துல ஸ்தாபனித்த பிறகுதான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாராம். யாரு? கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷம். யுதிஷ்டிர ராஜ்யத்தாளர் தான் உலகத்துக்கு முழுவதும் சக்கரவர்த்தியாக அவரை நியமிக்கிறார். நிஷம்ய பீஷ்மோக்தம் அதா அச்சுதோக்தம். பீஷ்மரால் சொல்லப்பட்ட உபதேசத்தின்படியும் கிருஷ்ணரால் சொல்லப்பட்ட உபதேசத்தின்படியும் ஆசிரமவாசி பருவமும் அஸ்வமேத பருவமும் தெரியல. அதுலேயும் யுதிஷ்டருக்கு கிருஷ்ணர் உபதேசம் பண்றாரு. அப்படி கிருஷ்ணருடைய உபதேசத்தையும் பெறாரு, சாந்தி பருவ அனுசாசனிக பருவால பீஷ்மருடைய உபதேசத்தையும் பெற்றார். ஒரு தர்ம உபதேசங்கள் அதான் நிஷம்ய பீஷ்மோக்தம் அதான் அச்சுதோக்தம் வியவசிய பரதர்ஷப, அதை கடைபிடிப்பவராக. அப்படி நிஷம்ய பீஷ்மோக்தம் அதான் அச்சுதோக்தம். பிரவருத்த விஜான விதூத விப்ரமக. அவருக்கு போருக்கு அந்த பீஷ்மர்கள் வரத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு குழப்பம் வந்தது இல்லையா? நான் யாகத்தினால் செய்த யாகலாம் பரிகாரம் ஆகுமா? நான் எவ்வளோ பேர் என்ன நிமித்தமா நான் ராஜ்யத்தாழ்வதுக்காக எவ்வளோ பேர் கொல்லப்பட்டார் இல்லையா இந்த போர்க்களத்துல அப்படின்ற ஒரு மயக்கத்துல இருந்தாலே ஒரு மாயில் அப்படி மயங்கி இருந்தார் இல்லையா? அந்த ஒரு மோகம், அந்த அஜ்ஞானத்துல இருந்தார் இல்லையா? அந்த அஜ்ஞான விஜృంభిதம், அந்த அஜ்ஞானத்துல மூழ்கிச்சிருந்த அந்த அஜ்ஞானமானது இப்போ பீஷ்மருடைய உபதேசத்தினால கிருஷ்ணனுடைய உபதேசத்தினால அந்த அஜ்ஞானமானது விலகி போச்சான். பிரவருத்த விஜான விதூத விப்ரமகா. அந்த ஞானம் உண்டாகி அந்த பிரமையானது நீங்கி போச்சான். அவருக்குள்ள இருக்க அஜ்ஞானமானது விலகி போச்சான். பிரவருத்த விஜான விதூத விப்ரமகா சசாச காமிந்திர இவாஜிதாஸ்ரய பரித்யுபாந்தம் அனுஜானுவர்த்தித. அதாவது என்னன்னா, இந்திரனை போல ராஜ்யத்தை ஆண்டாராம். 100 அஸ்வமேத யாகம் பண்ண இந்திரன் என்ன புகழோ, ஆனா 3 அஸ்வமேத யாகம் பண்ணி அந்த புகழ் அடைஞ்சிட்டாராம் யுதிஷ்டர். அது எதனால? கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால. இந்திரனையே பார்த்து போற அளவுக்கு யுதிஷ்டருடைய புகழானது 3 லோகத்திலையும் பரவி போச்சான். அப்படிப்பட்ட எதனால்னா, அப்படிப்பட்ட சசாச காமி இந்திர இவா அஜித ஆசிரியா. எதனால? அஜிதனை ஆசிரிச்சதுனால, கிருஷ்ணனை ஆசிரிச்சதுனால அந்த புகழ் இந்திரனை போல புகழ் அடைந்தவரா இருந்தாராம். அது மட்டும் இல்ல, தன் தம்பிமார்களுடைய பலத்தினால 4 தம்பிமார்களுடைய பலத்தினால அப்படி அவர்கள் அப்படி அவங்களை அனுசரிச்சு இருக்கிறதுனால அந்த ராஜ்யத்தை செழிப்பாண்டாராம் யுதிஷ்டிரர். அஜிதாஸ்ரய பரித்யுபாந்தம் அனுவர்த்திதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் பகவான் தங்குறாரு, சில மாசங்கள் தங்குறாரு கிருஷ்ண பரமாத்மா. தங்கி அவர்களை சபுத்திரையை சந்தோஷப்படுத்துறாரு. ஏன்னா எல்லாம் பிள்ளைகள் எழுந்து, அபிமன்யு எழுந்திருக்கா, சுபத்திரை, திரௌபதி பிள்ளைகள் எழுந்திருக்கா, எல்லாம் கஷ்டம். குந்தி தெய்வம் பிள்ளை எழுந்திருக்கா, கர்ணன் போயிட்டான். அதனால எல்லாம் கவலையில் இருக்காங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக கொஞ்ச காலம் சில மாசங்கள் அங்கே தங்கினாராம் கிருஷ்ண பரமாத்மா. அவங்களுக்கு எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு நல்லா குதூகலப்படுத்திட்டு திடீர்னு பகவான் நம்ம துவாரைக்கு கிளம்புறான். யாரால பொறுக்க முடியும்? முடியாது. அதனால இந்த 5 பாண்டவர்ல ராஜ்யத்துல ஸ்தாபிச்சுட்டு அவர் 3 அஸ்வமேதியாகவும் பண்ணிட்டு அவரு பகவான் கிளம்புறான்னு சொன்னோடனே எல்லார் கண்ணிலும் கண்ணீர் வந்துடுச்சான். தேவகி சுதே, தேவகி புள்ள குழந்தையா தோணுதான் கிருஷ்ணன். 100 வயசு கிருஷ்ணனை குழந்தையா பாக்குறாளாம் குந்தி தேவி அத்தெல்லாம். அவங்களால விட்டு பிரிய முடியல. எவ்வளவு மாசம் தான் தங்குறது அங்க? துவாரைகள் எல்லாம் வெயிட் பண்ணிருப்பாங்க. அவங்களாம் போய் பார்க்கணும் இல்லையா? ஏன்னா கடைசி காலம் வரப்போகுது, கலியுகம். அப்போ நிறைய வேலைகள்லாம் இருக்கு. சரி, கொஞ்ச நாள் தங்கினாரு. உடனே கிளம்பிட்டாரு பகவான். கிளம்பும் போது என்னன்னா, பாண்டவர்கள்லாம் அது பிரியா விடை பெற்று பகவானுக்கு பிரியம் இல்லை போறதுக்கு. ஆனா அங்க துவாரகாவாசிகள்லாம் காத்துட்டு இருப்பாங்க, போனோம்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ பாண்டவர்கள் ஒன்றும் இல்லை, இத்தனை மாசம் தங்கிட்டு கிளம்புறான்னா யாராலும் பிரிய தாங்க முடியல பாண்டவருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு சத் சங்கத்திலே இருந்துட்டு 7 நாள் பாகவதம் கேட்டு 8ஆம் நாள் பாகவதம் இல்லைன்னும் போது வெறிச்சோடி போய் போனா அப்படியே மனசு கஷ்டமாயிடும். நான் அதை அனுபவிச்சிருக்கேன். சத் சங்கான் முக்த துத்சங்கோ ஆதும் நோத்சகதே புதக. ஒரு புத்திமானவன் துஷ்ட சங்கத்தை எப்படி விலகுவான்னா, சத் சங்கத்துல இருந்து கொண்டே இருக்கிறதுனால அவன் துஷ்ட சங்கத்தை விலகிடுவானான். எதனால துஷ்ட சங்கத்தை விலக முடியும்னா, சத் சங்கத்துல எப்பொழுதும் வாசம் பண்றதுனால தான் துஷ்ட சங்கத்தை. ஏன்னா சத் சங்கத்தை எதுனா கிருஷ்ணனுடைய பெருமைகளை பத்தி பேசுறது தான், அவனுடைய புகழை பாடுறது தான். அந்த சத் சங்கத்துல இருந்துட்டான்னு சொன்னா அவனால அந்த சத் சங்கத்தை விட்டு பிரியவே முடியாது.
இன்னும் கொஞ்சம் கிருஷ்ண கதைகளை சொல்லுங்களேன், கிருஷ்ண பெருமைகளை சொல்லுங்கன்னு ஆசை கேட்பேன். அதான் அந்த சத் சங்கத்தையே விட்டு பிரிய முடியலன்னா நேரடியாக கிருஷ்ணனே வந்து அவங்களோட பழகிக்கிறான். தர்ஷன ஸ்பர்ச சம்லாப சயனாசன போஜனைகி, பகவானை தர்ஷனம் பண்ணியிருக்காங்க, ஒன்னா சாப்பிட்டுருக்காங்க, ஒன்னா படுத்திருக்காங்க, ஒன்னா உட்காந்துருக்காங்க, ஒன்னா தோல் மேல் கைப்பட்டு அப்படி உலாவி இருக்கிறாங்க. அர்ஜுனன் போன்றவரெல்லாம் எப்படி பகவான் திடீர்னு அப்படியெல்லாம் பகவானோட பழகிட்டு பிரம்ம சுகானுபவத்தை அனுபவிச்சுட்டு திடீர்னு பகவான் கிளம்புறான்னா எப்படி பிரிய முடியும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதான் இங்க வருத்தப்படுறாங்க. சத் சங்கான் முக்த துத்சங்கோ ஹாதும் உத்சகதே புதா கீர்த்தியமானம் யசோ யஸ்ய சகுர்தாகனிய ரோச்சனம். பகவானுடைய புகழை பாடிட்டா, அவனுடைய புகழை பாடிட்டா ரோச்சனம் அவ்வளோ சுகமா இருக்கும், ஆசையமா. அதனால அந்த பாண்டவர்கள் பகவானிடத்திலேயே மனசு ஒருமுகப்பட்டவர்களாச்சு. உட்காரும் போது, எழுந்துக்கும் போது, படுக்கும் போது எல்லாம் அந்த கிருஷ்ண ஞாபகமாவே, கிருஷ்ண விஷயமாவே, கிருஷ்ண இடத்துல உபதேசம் பெற்று தர்மபுத்திரர் அப்போ அர்ஜுன உபதேசம் பெற்று அப்போ ரெண்டாவது ஒரு கீதை கேட்குறான். போர்லாம் முடிஞ்ச பிறகு அர்ஜுனன் அந்த கீதையை உபதேசம் பண்றார். பகவத்கீதையில அது வேற கீதை, அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கீதை உபதேசம் பண்றார். இப்படிலாம் அவங்களோட ஒன்னா பழகி, ஒன்னா சாப்பிட்டு, ஒன்னா படுத்து எழுந்தவங்களுக்கு பிரிவு தாங்க முடியல. தஸ்மின் எஸ்ததிய பார்த்தாக சகேரன்னு விரகம் கதம், அந்த விரகம் தாங்க முடியல. தர்ஷன ஸ்பர்ச சம்லாப சயனாசன போஜனேகி, ஒரே அலையில சாப்பிட்டு, ஒன்னா கூட உட்காந்து, ஒன்னா படுத்து, ஒன்னா எழுந்து அப்படி இருந்தாங்களாம் யாரு? பாண்டவர்கள்லாம். இப்படி இருக்கும்போது விச்சேலுஸ் தத்திரத்துல அவர் எங்கெங்க கிருஷ்ணன் போறானோ அங்கெல்லாம் கூட போட்டாங்களாம். காணிக்கைகள்லாம் கொண்டு வராங்களாம். அதில் பலகாரம்லாம் கொண்டு வந்து பகவானுடைய தேர்ல நிரப்பிடுறாங்களாம் எல்லாமே. அப்போ எல்லாம் தேர்ல நிரப்பிடுறாங்க, அவர் காணிக்கைலாம் கொடுக்குறாங்க. ஆசையா கிருஷ்ணன் போகும்பொழுது பின்னாடியே ஓடியாதாங்க கண்ணீர் சிந்திண்டு. ஆனா வந்து தேவகி புள்ள நல்லபடியா போயிட்டு வரணும், அதனால இப்போ கண்ணீர் வடிப்பது அமங்கலமானது அப்படின்னு சொல்லி கண்கள்ல வர கண்ணீரை தடுத்து கொள்ளுகிறார்களாம். திரௌபதி, குந்தி போன்றவர்கள்லாம், காந்தாரி போன்றவர்கள்லாம் அந்த பிரேமை, அந்த கண்ணீரை தடுத்து கொள்கிறார்களாம். சுபத்திரை முதலாம் அழை நிறுத்திக்கிறாங்களாம். ஏன்னா கண்ணீர் வடித்த அமங்கலம், போகும்போது அழக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே அழாம சிரிச்சுன்னு அனுப்புறாங்களாம். வெளிப்புறமா சிரிக்கிறாங்க, உள்ளுக்குள்ள ஏக்கம், கிருஷ்ண பிரிவு தாங்க முடியாம. அது பிறகு என்ன ஆச்சுன்னா, அந்த குரு தேசத்து பெண்கள்லாம் இருக்காங்க பத்தியா, அவங்களாம் மாடி மேலே ஏறி போய் பாக்குறாங்களாம் கிருஷ்ணன் அந்த ரதத்துல வர்றது. பிராசாதா சிகராரூடா குருநாதிய தித்ருக்ஷையா வபுருஷு குசுமை, பூமாரி பொழிகிறாங்களாம் கிருஷ்ண மேல, பூமாரி பொழிகிறாங்களாம் கிருஷ்ண மேல. வபுருஷு குசுமை வபுருஷு குசுமை கிருஷ்ணம் பிரேம பிரீடா ஸ்மிதேக்ஷனாக, பிரேமையோட ஒரு பார்வை, அந்த கடாட்சம், அந்த சைட்டு. யாரு? அந்த குருதேசத்து பெண்கள்லாம் மேல் மாடியில போய் கிருஷ்ணன் ஒரு பார்வை, அழகான வெட்கத்தோட கூடிய பார்வையோட புன்சிரிப்போட அவர்கள் பாக்குறாங்கன்னா, கிருஷ்ணன் அவர் பார்வை பாக்குறானா அவங்கள, அந்த குருதேச பெண்கள். எங்க போனாலும் இவனுக்கு பெண்களுக்கு மட்டும் என்ன ராசி தான் தெரியல, இவன் பெண்கள் மட்டும் இவனத்துல அப்படியே மயங்கிடுவாங்க. அந்த பெண்கள் கூட்டம் மட்டும் கிருஷ்ணத்துல ஒரு பிரேமை, ஒரு வெட்கம், ஒரு புன்சிரிப்பு, இதெல்லாம் அவனுக்கு அங்கங்க கிடைக்கும், அந்த சைட் கிடைக்கும் அவனுக்கு. யாரு? கிருஷ்ணனுக்கு. குருதேசத்து பெண்கள் அங்கேயும் விடல எந்த பெண்களும். அந்த பெண்கள்லாம் கிருஷ்ணனை பார்த்து அப்படியே புன்சிரிப்பு சிரிக்கிறாங்களாம், வெக்கப்படுறாங்களாம், அப்படியே பார்வையாலே அப்படியே அவனை அப்படியே முழிங்கிற மாதிரி பாக்குறாங்களாம் கிருஷ்ணனை. அவ்வளவு அழகு கிருஷ்ணன். அதுக்கேற்ற மாதிரி அந்த பார்வையினாலே அவர்களுக்குள்ள அந்த மரியாதை செலுத்துறான் பகவான். ராசாத சிகராரூடா, அந்த மாடி மேலே ஏறி நின்று குருநாத்யா தித்ருக்ஷையா குருதேச பெண்கள்லாம் பார்க்கிறார்களாம். அவர் மேல கிருஷ்ணன் மேல தத்தட்டா புஷ்பங்களை வச்சு, துளசி வச்சு பகவான் மேல பூ மாதிரி பொழிக்கிறார்களாம். பௌருஷு குசுமை கிருஷ்ணம் பிரேம பிரீடா ஸ்மிதேக்ஷனா, புன்சிரிப்புடன் கூடிய ஒரு பார்வையினாலேயே அப்படி பகவானை பூஜை பண்றாங்களாம் அந்த குருதேசத்து பெண்கள். அது பிறகு என்ன ஆச்சுன்னா, சிதாதபத்திரம் ஜக்ராக முக்தாதாமி விபூஷிதம் ரத்னதண்டம் கொடாகேஷக பிரியதமஸ்ய. என்ன பண்றான்னா, அர்ஜுனன் ரத்னங்கள் பதிக்கப்பட்ட தண்டம் கொண்ட ஒரு கொடையை அர்ஜுனன் பிடிக்கிறானா. ஜக்ராக, சிதாதபத்திரம் ஜக்ராக. உத்தவர சாத்திக சாமரம் பேசுறாங்களாம். உத்தவ சாத்திக செய்வ கஜனே பரமாத்முதே
அந்த சாமர்த்தை பரம அற்புதமான ஒரு சாமர்த்தை ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம் பகவானுக்கு. பகவான் வரான் அந்த தேர்தட்டில் பகவான் வரான். அர்ஜுனன் வந்து கொடை பிடிக்கிறான். ரத்னதண்டம் குடாகேஷன் பிரியதமஸ்தியா, பிரியத்துக்குள்ள அதிக பிரியதமனா இருக்கக்கூடிய கிருஷ்ணனுக்கு அப்படி கொடை பிடிக்கிறானா அர்ஜுனன். உத்தவ சாத்திகை செய்வ உத்தவிய சாத்திகை செய்வ கஜனே பரமாத்முதே, அப்படி பரமாத்புதமான ஒரு சாமரங்களை எடுத்து பகவானுக்கு விகீர்யமான அவனை நல்லா வீசி விடுறான். விகீர்யமான ஸ்ம ரேஜே மதுபதி பதிகி, மதுபதியாகிய பகவானுக்கு வழியார அவருக்கு சாமரம் சென்று போறாங்களாம் உத்தவரம் சாத்திக. அப்படி பௌருஷு குசுமைகி ரேஜே, அந்த வீரியமான குசுமே ரேஜே ரேஜே மதுபதி பதிகி, மதுபதியாகிய பகவான் தன்னுடைய பதியாகிய அந்த உத்தவர் சாத்திக்கு அந்த கிருஷ்ணனுக்கு வந்து சாமரம் வீசி கொண்டு போகிறார்கள். இப்படி போய் கொண்டு இருக்கும் போது அப்போ குருதேசத்து பெண்கள்லாம் கிருஷ்ணனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றாங்க. கிருஷ்ணனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றாங்க. அங்க இருக்கிற வந்து பிராமணர்கள்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்றாங்க. அஸ்வயந்த ஆசிஷக சத்யாக, அந்த பகவானுக்கு ஆசீர்வாதம் பண்றாங்களாம். தத்திர த்விஜேரிதாக, பிராமணர்கள் எல்லாம் கிருஷ்ணனுக்கு வந்து அக்ஷதைகள் எல்லாம் போடுறாங்களாம், புஷ்பங்களால ஆசீர்வாதம் பண்றாங்களாம் கிருஷ்ணனுக்கு. அஸ்வயந்த ஆசிஷக சத்யாக தத்திர த்விஜேரிதாக, அது வந்து நானு ரூபாஸ்ய நிர்குணஸ்ய குணாத்மனக, பகவானுக்கு ஆசீர்வாதம் பண்ண தகுமா? பகவானுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் தேவை. ஆனா அவனுக்கு ஆசீர்வாதம் பண்றாங்களாம் பிராமணர்கள்லாம். ஏன்னா பகவான் வந்து நிர்குணத்துல பார்த்தா சச்சிதானந்த ஸ்வரூபம்னு பார்த்தா அவனுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் தேவை. இப்ப சகுணனா வந்ததால சாதாரண கிருஷ்ணன் அது வந்து என்னன்னா தேவகி புத்திரனிமே, வசுதேவர் புத்திரன், இந்த பாண்டவர்களுக்கு வந்து அம்மான் செய் அப்படின்றதுனால வந்து என்னன்னா மனுஷன் பார்க்கும்போது என்னன்னா பகவானுக்கு அது பொருத்தம். சகுண ரூபத்துல அது பொருத்தம் அவருடைய ஆசீர்வாதம். ஆனா நிர்குண ரூபத்துல பகவான் சச்சிதானந்த ஸ்வரூபம்னு பார்த்தா அது பொருத்தம் இல்லை. நிர்குணஸ்ய சகுணஸ்ய நானு குணானு ரூபாஸ்ய நிர்குணஸ்ய சகுணஸ்ய நானு ரூபாஸ்ய, அரூபனாகிய பகவானுக்கு ரூபம் உள்ளவனா தோன்றதுனால அரூபன்னா பௌதிகமான ரூபம் இல்லை, சங்க சக்கர வைகுண்ட ரூபம் அவனுக்கு சச்சிதானந்த ஸ்வரூபம். ஆனா இங்க வந்து ரூபத்தோட தோன்றிய மனுஷனா தோன்றியதுனால அது சாதாரண மனுஷனா தோன்றியதுனால அதோட ஆசீர்வாதம் பண்றாங்களாம். பெரியவங்களாகிய பிராமணர்கள் ஆசீர்வாதம் பண்றாங்களாம். ஒரு விதத்துல பொருத்தம், ஒரு விதத்துல பொருத்தம் இல்லை. அப்படி நிர்குணமாகிய பகவானுக்கு, சச்சிதானந்த முக்குணங்கள் அப்பாற்பட்டவனாகிய நிர்குணமாகிய பகவானுக்கு இந்த சகுண ரூபத்துல வந்ததுனால அவனுக்கு ஆசீர்வாதங்கள் பொருத்தம் வருது. அதற்கு பிறகுதான் வந்து அதுதான் வந்து அந்யோன்யம் ஆசித் சஞ்சல்ப, அந்யோன்யமாகிய அந்த பிரேமையினால, கிருஷ்ண மேல உள்ள பிரேமையினால அந்யோன்யமாக அந்த குருதேசத்து பெண்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றாங்களாம். அந்யோன்யம் ஆசித் சஞ்சல்ப சர்வஸ்ருதி மனோகர, அந்யோன்யம் ஆசித் சஞ்சல்ப கௌரவேந்திர புரஸ்திரினாம் சர்வஸ்ருதி மனோகர. அப்போ பகவானை வந்து ஸ்தோத்திரம் பண்றாங்க அந்த குருதேசத்து பெண்கள். குருதேச பெண்கள் ஸ்தோத்திரம் பண்றது படிக்க முடியுமா? டைம் இல்லை. 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாமா? இல்லை அந்த குருதேச பெண்கள் ஸ்தோத்திரத்தையும் அப்படியே உபன்யாசம் பண்ணிடலாமா? தெரியல. சவை கிலாயம் புருஷ புராதனம் ஏக ஆசித் அவிசேஷ ஆத்மனி அக்ரிய குணப்பியோ ஜகதாத்மனீஸ்வரே நிமிலிதாத்மனிஷு சுப்த சக்திஷு. டைம் ஆயிடுச்சு, முடிச்சிடலாமா? அவனுக்கு ஒரு பீஷ்ம ஸ்துதியோட பூர்த்தி பண்ணிப்போம். அதுதான் இந்த குருதேச பெண்கள் ஸ்துதிலாம் வந்து அப்புறம் பார்க்கலாம். ஒரு 2 ஸ்லோகம் சொல்லிடலாம், அது ஸ்லோகமோட சொல்லிடலாம். சவை கிலாயம் புருஷ புராதனோ ஏக ஆசித் அவிசேஷ ஆத்மனி
निमीलितात्म निश्चित शक्तिषु अग्रे गुणप्य जगदात्मनेश्वरे निमीलितात्म निश्चित शक्तिषु स भूय एव निजवीर्य चोदितां स्वजीवमायं प्रकृतिं सुषुक्षतिं अनामरूपात्मनि रूपनामनि विदित्समान ससार शास्त्रकृत्ते सवा अयं यत्पदम् अत्र सूरयो सभा अत्र यत्र सूरयो सभा पदे सभा अयं यत्पदम् अत्र सूरयो சில ஸ்லோகம்லாம் கொஞ்சம் மறந்து போச்சு. சரி, இந்த எப்படியோ நம்ம அர்த்தம் அப்புறமா தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த ஸ்லோகம் சும்மா ஒரு 2 ஸ்லோகம் சொல்லலாம்னு ஆசைப்பட்டேன். 2 ஸ்லோகம் சொல்லியாச்சு. சபைக்கிலாயும் புருஷ புராதனும் ஏக ஆசித்த அவிசேஷ ஆத்மனி அக்ரே குணிப்பே ஜகதாத்மனீஸ்வரே நிமிலிதாத்ம நிஷ்சுப்த சக்திஷு स एव भूय नित्यवेद्य शोधितां स्वजीवमायं प्रकृतिं सुसुक्षतिं अनामरूपात्मनि रूपनामनि विदित्समानो अनुससार शास्त्रकृत्य. ओकेवा. सवा अयं यत्पदम् अत्र सूरयो श्लोकं मறந்து போச்சு. सभा अयं यत्पदम् अत्र सूरयो पश्यन्ति भक्त्युत्कलितामलात्मना पश्यन्ति भक्त्युत्कलितामलात्मना जितेन्द्रिया निर्जित मादरीश्वनः भक्त्या पश्यन्ति भक्त्युत्कलितामलात्मना नन्वेष सत्वं परिमाष्टुमर्हति. करेक्ट निனைக்கிறேன். सवा अयं यत्पदमत्र सूरयो जितेन्द्रियाः निर्जितमादरीश्वनः जितेन्द्रिया निर्जितमादरीश्वनः पश्यन्ति भक्त्युत्कलितामलात्मना नन्वेष सत्वं परिमाष्टुमर्हति. सवा अयं यत्पद सवा अयं सख्यनु गीत सत्कदो जिगीत सत्कदो वेदेषु गुह्येषु च गुह्यवादिभिः स एक ईशो जगदात्मलीलया सृजत्यवत् अति न तत्र सज्जते. अहो अलम श्लाघ्यतमं यदकुलम् अहो अलम पुण्यतमं मदर्वणं यदेष पुंसां ऋषभश्रियपतिः स्वचङ्क्रमणेन च स्वजन्मना चङ्क्रमणेन चाञ्चति. अहो अलम श्लाघ्यतमं यदकुलम् अहो अलम पुण्यतमं मदर्वणं यदेष पुंसां ऋषभश्रियपतिः स्वजन्मना चङ्क्रमणेन चाञ्चति. अहो पतस्कर यशस्तिरस्करी पुरुषस्थले पुण्य यशस्करी भुवः पश्यन्ति नित्यं यतन गृहेशितं स्मितावलोकं स्वपदिं स्म यत्प्रजाः नूनं व्रतस्नान हुदादिनेश्वरः नूनं व्रतस्नान हुदादिनेश्वरः नूनं व्रतस्नान हुदादिनेश्वरः. அதெல்லாம் டக்குன்னு மறந்து போயிடுது. அப்படியே ஞாபகப்படுத்தலாம். नूनं व्रतस्नान हुदादिनेश्वरः समर्चितो ह्यस्य गृहीतपाणिभिः पिबन्ति याः सख्य अतरामृतं मुहुः पिबन्ति याः सख्य अतरामृतं मुहुः रजस्त्रिय सममुहुर्यदाशयाः. இது வரைக்கும் போதும். இது மேலே வெறும் ஸ்லோகம் மட்டும் தான் சொல்லி வரேன். ஒன்றும் அர்த்தம் சொல்லலை. அர்த்தம்லாம் நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். ராம 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 அதே கொஞ்சம் தடுமாறுது ஸ்லோகம்லாம். ஒன்றும் இல்லை. நூனம் பிரதஸ்நான हुदादिनेश्वरः पश्यन्ति प्रदस्नान हुदादिनेश्वरः समर्चितः गृहीतपाणिभिः पिबन्ति याः सख्य अतरामृतं मुहुः रजस्त्रियः सममुहुः यदाशयाः. सरी राम 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 राम. श्री राम नाम संकीर्तन की जय. आंजनेय स्वामी की जय. श्रीमद् भागवत भवन की जय. भगवानुடைய கருணை தான்
ஏதோ உபன்யாசம் பண்ண முடியுது. ராம ஸ்ரீராம சுகத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சால சாதமல்லிக்கு ஜெய், பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமிக்கு ஜெய், சால சாதமல்லிக்கு ஜெய், ராம 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 பூர்த்தி பண்ணிப்போம். ராம ராம ராம.